அப்படி தொண்டுக்கு சிறப்பு
அந்த தொண்டு செய்தால் எப்படி இறைவனை திரும்பி அடைய முடியும் என்பதற்கு உதாரணம் முதலில் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவமுதல்வர் வாயீசர் வாய்வதிகள் பெருநாமச்சீர் பரவல் உருகின்றே உலகில். அவர் நாம இப்படிப்பட்ட நாம பெருநாமம் இருந்தார். ஏன் அப்படின்னா சிவபெருமானே வச்ச பேரு உன்னுடைய நாமம் இந்த ஏழுலகும் மண்ணுக அப்படின்னாரு. அப்படி அவருடைய நாமம் சிறந்து விளங்கியது. அவர் அப்பா வைத்த பேரில் நிலைச்சிருக்காங்க. சமணர்கள் வைத்த பேரும் நிலைச்சி இருக்கிறார். ஆனால் சிவபெருமான் வைத்த திருநாவுக்கரசர் என்கின்ற நாமம் மட்டும் சிறப்பாக சிவபெருமானை கொடுத்தது. அப்படிப்பட்ட திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வரையான தவமுதல்வர் வாகீசர் வாய்வதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதே அப்படின்னு அவருடைய புகழை நாம் இந்த வாயால சொல்லி முடிஞ்சிருமா அப்படின்னு. ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராது. அப்படிப்பட்ட புகழ் அப்படியே திரு நாவுக்கரசர் பெருமான் எந்த திருத்தலத்தில் அவதாரம் செய்தார் என்று சொன்னால் சோழன வளநாட்டில் திருவாமூர் திருவாமூர் அவதாரம் ஒரு வேளாண் குடியில் அவதாரம் செய்தார். அவருடைய அப்பா வெறும் புகழனார் இருக்கு. தோன்றின் புகழோடு தோன்று அத்தினார் தோன்றலின் தோன்றாமல் நன்று அப்படிப்பாரு வள்ளுவர். அப்படி என்ன சொன்ன சரியில்லையா இல்லை விட்டு அப்படி அப்படி பேச. அப்ப சரி, அவங்க அப்பா பேர் என்ன பேரு? புகழ்னார் இருக்கு. தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திரால் தோன்றலில் தோன்றாமல் என்று என்பதற்கு இணங்க அவர் புகழனாக இருந்தார். அவருடைய அம்மா மாதிரியார் இருக்கு. மாதிரினா பெண்கள், இனியானா பெண்களில் இனிமையானவர் மாதிரி. அவருக்கு ரொம்ப நாள குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு திரவதியார் இருக்கு. ரெண்டாவது குழந்தை பிறந்தது. அவர் தான் மருள் நீக்கியார். மருள் நீக்கியார் இருக்கு. அப்படி மருள் நீக்கியார் சிறு வயதிலே நன்றாக வளர்ந்தார். ஏற்கனவே கற்ற கல்வி முப்பிறையிலே நிறைய படித்ததுனால அவருக்கு இந்த பிறவியில் அது ஒரு நாள் கற்ற கல்வி இளமைக்கும் ஏவாளுடைய இளமைக்கும் ஏவாப்படி அவர் கற்ற கல்வி எத்தனை பிறவி இருந்தாலும் அது குறைச்சி. அப்படி அவர் முப்பிறையிலே எல்லாம் கற்ற காரணத்தினால் இந்த பிறவியில் சகல கலைகளும் பெற்றார். தன்னுடைய அக்காவாகிய திலகவதி அம்மையாருக்கு 12 வயது நிரம்பியது. அதற்காக 12 வயதிலே திருமண ஏற்பாடு செய்வார். அப்படி 12 வயது நிரம்பியதும் கலிப்பகையார் என்ற ஒருவருக்கு திருமணம் செய்வதாக ஏற்பாடு செய்தார். அந்த பெண்ணை அந்த கலிப்பகையாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திலகவதி அம்மையாரை உடனே வீட்டார்களும் சேர்த்து பேசினார்கள். கதை கேட்கணும்னா அப்படி கலிப்பகையாரை திலகவதியாருக்கும் மனம் பேசினார். அப்படி மனம் பேசுவதும் உடனே இவர் என்ன செய்வது? போர் புரிபவர் கலிப்பகையார். மன்னர் திடீரென்று போர் வருகின்றது, நீ சென்று வெற்றிவாகி சூடு வர வேண்டும் என்று கலிப்பகையாரை அனுப்பினார். இவர் போர் புரிய தொடங்கினார். அந்த நேரத்தில் பார்த்து இவங்க அப்பா இறந்து போயிட்டார். யாரப்பா? திலகவதியாருடைய அப்பா புகழனார். உடனே கனவு போனதுமே மனைவி என்ன பண்ணிட்டாங்க? அவர் கூட
செய்வாங்க, காலம் எவனுக்கோ வருது, இவனுக்கு வர மாட்டேங்குது அப்படிப்பாங்க. அப்படிப்பட்ட காலமாக ஆகிவிட்டது. அப்படி என்ன பண்ணார், கணவனார் இருந்தார், மனைவியும் இருந்தார்கள். அக்கா பார்த்தாங்க, திலகவதி அம்மையார் இனிமேல் வாழ்வதற்கு தகுதி. உடனே இவர் போருக்கு போன கணிப்பகையாரும் இறந்து போயிட்டார். போரு இவருக்கு நிச்சயிக்கப்பட்ட, அப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, எப்படியாவது இறந்து விட வேண்டும் என்று விரும்பி இறக்க போனாங்க. அந்த நேரத்தில் திருவடியை பிடிச்சாரு நமக்கு மருணிக்கியராக அக்கா, நீயும் போயிட்டு என்னை யாருக்கா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி உடனே அந்த தம்பிக்காக வாழ வேண்டும் என்று விரும்பி அங்கே திரு அதிகை வீரட்டானம் என்கின்ற ஒரு காலத்தில் அவர்கள் நிலை பெறுமாறுதியே நெஞ்சே நீவா நித்தடும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. அங்கே போய் தினசரி போய் திருக்கோயிலுக்கு போய்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் ஒரு நாள் கோயில் போகிறதுக்கு நான் அடுத்த வாரம் திருக்கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறேன். சிலவர் பார்த்தீங்கன்னா போன மாதம் கூட நான் ரொம்ப கோயிலுக்கு போனேன், இப்போ ஒருத்த போகலான்னு நினைக்கிறேன். மைக் என்ன சார் உங்களுக்கு அமைச்சிருங்க அமைச்சிருங்க கதை இங்கிலீஷா போயிட்டு இருக்கிற நேரத்தில் நிப்பாட்டிங்களா சாப்பிடுங்க அப்ப கலிப்பகையார் இறந்து போயிரு. உடனே அக்கா உடனே தற்கொலை செய்யவில்லை. அதுக்கப்புறம் தம்பிக்காக வாழ வேண்டும் என்று விரும்பி அந்த திருக்கோயிலே பணி செய்தார்கள். நித்தலும் எவ்வியாருடைய கோயிலுக்கு அங்கு புலர்வதன் முன் அழகிட்டு விழுக்கு விட்டு பூமாலை புனைந்து ஏற்றி தலையார கும்பிட்டு கூத்து மாறி சங்கரா சயசிய போற்று என்றும் அலைப்புணர் செய்ய ஆதி என்றும் அதுதா என்றே அழகாகிலே என்று பணியை செய்து கொண்டே என்ன செஞ்சாங்க, அந்த இப்படி பணி செய்து கொண்டு இருந்த காலத்தில் இவன் என்ன செய்தார் என்று சொன்னால், மருளிக்கியர் சமண சமயத்தில் போய் குறுகினார். அங்கே கொல்லாமை என்கின்ற ஒரு இதை அதனால அந்த சமயத்தில் போய் சேர்ந்தார். சிவபெருமான வழிபாடு செய்யாம சமண மதத்தில் போய் குறுகினார். அப்படி குறுகினதும் அங்கே யாருமே பார்த்தீங்கன்னா மதம் மாறிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிற வட்டத்தை கொடுத்துருவாங்க யாராவது. அப்போதான் அங்கிருந்து வேற மதத்துக்கு போக மாட்டா அப்படின்னு சொல்லி அவருக்கு தர்மசேனர் என்கின்ற பட்டம் கொடுத்து அங்கேயே வச்சுருவாங்க. அப்படி தர்மசேனர் என்கின்ற பட்டம் கொடுத்து அங்கே அவருக்கு மதத்துக்கு தலைவராகவும் இருக்காரு. அப்படி இருக்கின்ற நேரத்தில் தன்னுடைய அக்கா இங்கே பணி செய்து கொண்டிருக்கார்கள். அதிக தம்பி இப்படி அட்டு சமயத்துக்கு போயிட்டானேன்னு சொல்லி சாப்பிட்டு நாளும் முறையீடு செய்து அழுது தொழுதார்கள். உடனே நீ உன்னுடைய கவலை ஒளிவாயாக என்று சிறுவன் ஆசீர்வதிவார்க்காக இவனுடைய கவலை ஒளிவாக முன்னமே நமக்கு முனிவனாக இருந்து தவம் செய்தவன் ஆதிசனாக இருந்து தவம் செய்தவன். அதனால் அவனை தக்க நேரத்தில் சூளை கொடுத்து நாம் தடுத்தால் கொள்வோம் அப்படின்னு சிவன் சொன்னார். என்ன நோய்? சூளை என்கின்ற நோயை கொடுத்து நாம் உடனே வந்தது பாருங்க அவருக்கு நோய், சூளை நோய். வயிற்று தாங்க முடியல, கிடந்து முழுறாரு. எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவங்க மதத்துக்காரங்களும் கேட்டார். அவங்க மயில் பீடியை வச்சு செஞ்சு பார்த்தாங்க, அஸ்னாக்கு மந்திரம் சொல்லி பார்த்தாங்க, எதுக்குமே அந்த வழி நிற்கிறார். இந்த கட்சி விட்டு கட்சி மாறவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, ராவோட ராவா வருவாங்க. கட்சி மாறவங்க இரவோட இரவா மாறுவாங்க. அது மாதிரி 2 மணி நேரம் இரவோட இரவா துணியை மேலே மூடிக்கிட்டு இரவோட இரவா ஒளியிருந்தார். ஏன்
சிவபெருமான் திருவடியில் போய் பணிந்து உடனே சாமி அங்கே போய் உடனே அவன் பாடினதுக்காக பாட்டு குற்றாயினவாறு விளக்கதடி உண்மை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் நகம்படியே உடலோடு துடக்கி முடக்கிவிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துரையம்மானே என்று பாடினார். எவன் எட்டி உதைச்சது போல அதுதான் வழி. கூற்றுன்னா கூற்றுன்னா எவன் எட்டி உதைத்தவன் குற்றாயினவாறு விளக்கத்தை கொடுமை பல செய்தன நான் அறியேன். நான் எதுவும் கொடுமை செஞ்சதா எனக்கு தெரியலையே சாமி. எட்டாய் அடிக்கே இரவும் பகலும் ஒளியே தெரியாத. ஆனால் வேட்டு சமயத்தில் தான் இருந்தார். ஆனால் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை பிரியாது வணங்கினேன் அப்படின்னாரு. என்ன காரணம் அப்படின்னா, யாது ஒரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவர். மற்ற தெய்வங்கள் யாரும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் வினையும் செய்யும். இவை இலாம் நான் அறிந்து அருள் செய்வான் என்றே என்பது சிவஞான என்ற நூல் சொல்லுது. நீங்கள் எந்த தெய்வத்தை போய் நீங்கள் வழிபட்டாலும் அந்த தெய்வத்திலிருந்து அருள் கொடுப்பது யாரு? அம்மையும் அப்படாதவர்களுக்குரிய சிவபெருமான் தான் வந்து அதை அருள் செய்வாரே தவிர மற்ற தெய்வங்களால் அருள் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை. அவர்கள் நம்மை போன்ற உயிர் வர்க்கம். சிவபெருமான் ஒருவர்தான். அவருக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது. இது எதுவுமே இல்லாதவர் யார் அப்படின்னா சிவபெருமான் ஒருவர் தான் இதெல்லாம் கடந்தது. அவர் உருவமாக இருப்பார், அருவமாக இருப்பார், அருவமாக இருப்பார், அதையும் தாண்டிய சொரூபமாகவும் இருப்பார். அப்படிப்பட்டவர். அப்படி இவர் அந்த பாடலை பாடினார். குற்றாயினவாறு விளக்கதில் கொடுமை பல செய்தன நான் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவோம் எப்பொழுது. வேட்டு சமயத்தில் இருந்தாலும் அங்கேயும் யாரும் வணங்கிட்டு இருக்காரு. எந்த மதத்தில் போய் எந்த சாமியை போய் வழிபட்டாலும் அங்கே வந்து அருள் செய்வது யாரு? மாது ஒரு பாகனார் தான் வருவர். அங்கே வந்து அருள் செய்வது யார் வருவா? அம்மையும் அப்பராக வரக்கூடிய சிவபெருமான் தான் அங்கே வழிபட்டார். அது அருள் செய்வார். மற்ற தெய்வங்கள் யாவும், மற்ற தெய்வங்கள்லாம் இறக்கும் நம்மை போன்று வேதனைப்படும். இப்போ ராமன் 16 ஆண்டு வேதனைப்பட்டாரா? மனைவியை பிரிந்து எல்லா தெய்வமும் வருத்தப்பட்டிருக்காங்க, வேதனைப்பட்டிருக்காங்க. அது மாதிரி ராமன் பிறந்தது உண்டு, இறந்தது உண்டு. கிருஷ்ணன் பிறந்த இடமும் உண்டு, இறந்த இடமும் உண்டு. ஆனால் சிவபெருமானுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதனால தான் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும். அப்போ எல்லா நாட்டுக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய கடவுள் இங்கே தென்னாடாகிய தமிழ்நாட்டுக்கு அவருக்கு பேர் என்ன பேர்? சிவன் என்கின்ற பேர். கடவுளுக்கு பேர் என்ன பேர்? சிவன். அதனால தான் நம்ம சிவபெருமான கடவுள் என்று அழைக்கிறோம். அப்படி இந்த பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கி இட. அப்படியே வழி தாங்க முடியல சாமி. நான் கதறார் சாமி முன்னாடி. முதல் பாட்டில் அவருக்கு வைத்த வழி நீக்கிறார், 2வது பாட்டில் நீக்கிறார், 3வது பாட்டில் நீக்கிறார். எப்படியாவது அந்த 10 பாட்டை வாங்கணும் அப்படின்னு சாமி அப்படியே பொறுமையாக இருந்தார். கடைசி பாட்டில் ரொம்ப துன்பம் தாங்க முடியல. பொற்காயின் ஈருடித்தோன் முழங்காடரங்கா நடமாடவல்லான் ஆட்டானர குந்தனை மார்வருக்கி அடதீட்டர் செய்த அது கருதாய். சாமி அரத்தன் போல எனக்கு வயசு சாமி, முடியாது, வயிற்று வழி நீ நிற்க மாட்டியா அப்படின்னாரு. வெறுத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தாள் என் வேதனையான வினக்கியிடாய். சாமி நான் வெறுத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்துட்டு இருக்கேன், என்னுடைய வேதனையை நீக்கு தர வேண்டாம் சாமி. வெறுத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தாள் என் வேதனையான வினக்கியிடாய். ஆதாருண சூழ் அதிகை கெடில விரட்டான துரையம்மானே. 10வது பாடல் பாடினாரு. அதுக்கப்புறம் வழி உடனே சொன்னாங்க. அக்காவை பார்த்து, அக்கா
நீ என்ன சொன்னாரு, பணிந்து பணி செய் அப்படின்னா, இனிமேல் நீ வந்து பணி செய்ய கடவாய் அப்படின்னாங்க. உடனே அப்போ தூக்குனவர் தான் அந்த உத்தரவாதப்படி ஒவ்வொரு திருக்கோயிலாக சென்று வழிபாடு செய்ய அப்போதான் அவருக்கு புத்தகம் பேச வேண்டாம், எழுந்து பணி செய்ய இருந்தார் சுப்பிரமணிய சாமி. நீ என்னோட வா அப்படின்னு சுப்பிரமணிய சாமி அதை சூப்பராக இருப்பாங்க. சிவபெருமானுக்கு வெண்ணெய் நல்லூருக்கு வர சொல்லி, நீ எனக்கு அடிமை, உன்னுடைய வழிவழி சந்ததியெல்லாம் எனக்கு அடிமை சொல்லி என்னோட வா, புத்தகம் பேச வேண்டாம், எழுந்து பணி செய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார் சுப்பிரமணிய சாமி. அதே போல இப்போ சாமி என்ன கட்டிருக்காரு, அவருக்கு பணி செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது தூக்கியவர் தான் இந்த உலவாடப்படி ஒவ்வொரு திருக்கோயிலாக வழிபாடு செய்ய வேண்டும் என்று விரும்பினார். இந்த விஷயத்தை யார் கேள்விப்படுறா? சமணர்கள் கேள்விப்படுறாங்க. இந்த மாதிரி நம்ம சரி பண்ண முடியாததை அந்த சைவத்தில் சிவபெருமான வழிபாடு பண்ணுற சமயத்தில் அவர் சரி பண்ணிட்டாங்க. அவர் வந்து மதம் மாறிட்டாரு, நம்ம இது சமயத்தில் இருந்து நம்மளுடைய சமயத்துக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட போய் இல்லாத புகாரெல்லாம் பண்ணுறாங்க சமணர்கள்லாம் பண்ண. அப்போ அவர் ஏதாவது செய்யணுமே, எது செய்யலாம் அப்படின்னு மன்னர் முடிவு பண்ணார். ஒன்று செய்வோம், என்ன செஞ்சுவோம், செங்கச்சூடியில் கொண்டு போய் அவரை வச்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. எந்த இடத்துல? செங்கச்சூடு. அதில் உள்ளே போய் வச்சா எப்படி இருக்கும், எவ்வளோ அனலாக இருக்கும். அதில் கொண்டு போய் உள்ளே வச்சாங்க. நம்மளை செங்கச்சூடில் வச்சா என்ன ஆகும்? நம்ம சாம்பலாக தான் வெளியே வருவோம். ஆனால் ஏன் அப்படின்னா அவர் நினைப்பு எங்கே இருந்தது அப்படின்னா சிவபெருமானிடம் இருந்ததுனால் அவர் எப்படி இருந்தார், உள்ள ஜம்முன்னு ஏசி போட்ட மாதிரி உள்ள இருந்தார். குழு 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 உள்ள இருந்தார். அது எப்படி இருந்ததுன்னு பார்த்து சொல்றாரு. அப்போ சொல்றேன், அங்கே உள்ள போனது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் சிவபெருமானோட ஒன்றி இருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, மாசிவீனையும் மாலை மதியம் வீசு கன்றலும் வீங்கிடவேணியும் மூசு வண்டரை பொய்கையும் வாழ்ந்தது ஈசன் யமுந்தை இணையடி நீளனே. சிவபெருமானுடைய திருவடி எனக்கு கடலாக இருந்தது அப்படின்னாரு. அது என்ன ஆயிடுச்சு, செங்கச்சூளையும் ஏசுக்காக மாறினார். அப்படின்னா நாம் எந்த நேரத்தில் எப்படி சிவபெருமானோடு ஒன்றிருந்தோம்னா நமக்கு துன்பம் தெரியாது. அவர் நினைப்பை மறந்தோம்னா நமக்கு துன்பம் தெரியும். உதாரணம் சொல்றேனே, ஒரு காட்டில் ஒருத்தர் தவறு செஞ்சுட்டு இருக்காரு. அவர் கூட ஒரு சிச்சியா இருக்காரு. அப்படி கதை கிளம்பா கதை கிளம்பி ஒரு காட்டில் ஒருத்தர் தவறு செய்து கொண்டிருந்தார். பக்கத்தில் ஒரு சிச்சி இருந்தார். திடீர்னு ஒரு சிங்கம் அப்படி துரத்துக்காம வந்துச்சு. வந்ததும் இவர் புண்ணாதான் அவர் அப்படியே தியானத்தில் அப்படியே இருந்தார். உடனே இவர் பயந்து பின்னாடி போனார்ல, சிங்கம் வந்து கிராமம் வந்து இவர் தியானம் பண்ணிட்டு பார்த்து அப்படியே நின்றுச்சு. நின்று அப்படியே திரும்பி போயிடுச்சு. இன்னும் புண்ணாதை பார்த்து ஒன்றும் செய்யலை. ஏன்னா இவர் எங்கே இருக்காரு, சிவத்தோடு ஒன்றி இருந்ததுனால இழந்து வந்து ஒன்றும் செய்யலை. இப்போ தவறுலாம் கலந்துச்சு. இவங்க ஊருக்கு போனாங்க. அந்த குருநாதரும் கிழக்கு தம்பி, அந்த குருநாதரும் இந்த சிஷியரும் ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மாடு வேகமாக வந்துச்சு. இவன் என்ன நினைச்சான், சிங்கமே ஒன்றும் பண்ணலை, இந்த மாடு என்ன செய்ய போகுது அப்படின்னு நினைச்சான். குருநாதர் பயந்து ஓடுறாரு. இப்போ மாடு வந்து வா சாமி, நீங்கள் சிங்கத்துக்கே பயப்படல, இப்போதுக்கு சாமி பயப்படுறீங்க அப்படின்னா, அன்னைக்கு நான் மனம் ஒன்றி சாமிகிட்ட இருந்தையா, அதெல்லாம் ஒன்று இப்போ நான் வந்து வெளி உலகத்தில் இருக்கேன், வந்து முட்டினா வா அப்படின்னு இருந்து சுட்டு போனாங்க. அவன் அதெல்லாம் ஒன்று செய்யாது தைரியம் பண்ணாமல் அவனை ஒரு முட்டு முட்டிடுச்சு சிஷியனை. அப்போ பயந்து ஓடிட்டாரு. இந்த குருநாதர் ஓடிட்டாரு. இவன் மாடு முட்டி இல்லை. அப்போ என்ன செய்யுது அப்படின்னா, அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய மனம் எங்கே இருக்கிறோம், சிவபெருமானிடம் இருந்தால் நமக்கு என்ன ஆகாது, நமக்கு துன்பம் தெரியாது. அவரை மறந்து இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு துன்பம் வந்துடும், ஆட்டோமேட்டிக் வந்துடும். நீ எந்த நேரம் சிறுசிலே இருங்க, உங்களுக்கு எந்த விதமான துன்பம் வந்தாலும் அது அப்படியே வந்தது தெரியாமல் அப்படி பின்னாடி ஓடிடும். அவர் மறந்ததுனால நமக்கு குற்றமே. இப்படி என்ன செய்தார்கள், அந்த செங்கச்சூளையை வைத்தார்கள். 7 நாள் கழிச்சு தொடர்ந்து பார்க்காங்க. அவர் ஏசிலேருந்து குழு வெளியே வந்த மாதிரி வர்றார். ஆகா இது இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப அவனை உணவை கொடுக்குற என்னதான் செய்யுமே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நஞ்சு கலந்த சோறை அவர்களுக்கு நஞ்சு கலந்த சோறு எப்படி இருக்கும், விஷத்தை வச்சு
நம்ம சாமி எப்படிப்பட்டது? சிவபெருமான் நஞ்சையே அமுதமாக மாற்றினார். ஒரு முறை அந்த தேவர்களும் அசுரர்களும் வாசி என்கின்ற பாம்பை, மத்த மலையை கொண்டு வாசி என்கின்ற பாம்பை வைத்து கயிறாக திரித்து அந்த அமுதத்தை கடைந்தார்கள். வால்பகுதி யார் பிடிச்சா? தேவர்கள் பிடிச்சாங்க. தலைப்பகுதி யார் பிடிச்சா? அரக்கர்கள் பிடித்தாரு. 2 பேர் கிடையாது. அடியில் நாராயணன் என்ன பண்ணுறாரு, அந்த ஆமை வடிவத்தில் போய் அவர் தாங்கி அந்த மத்த மலையை கொண்டு தாங்கி பிடித்து நின்றார். இவங்க 2 பேரும் கடத்திட்டு இருக்காங்க. கடத்திட்டு இருக்கும்போது என்ன வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அமுது வந்துச்சா நஞ்சு வந்துச்சான்? நஞ்சு வந்துச்சு. இந்த கடல்ல இருந்து ஒரு நஞ்சு வந்தது. இந்த தலைப்பகுதியை பிடிச்சாங்க பார்த்தா அசுரர்கள். அவங்க கூட எப்படி இருக்கும்? உருப்படியா இருக்கும். பிடிச்சதும் அந்த பாம்பு ஒரு விஷத்தை கட்டுச்சு. இது ஒரு ஆழம், அது ஒரு ஆழம். ஆழகால விஷம் துரத்துனது. 33 கோடி தேவரும் பயந்து ஓடாது. முதல்ல பிரம்மா ஓடுறாரு. அவருக்கு பின்னாடி நாராயணன் ஓடுறாரு. நீ எங்க போற அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னாடி போறாரு. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் இல்லை. யாரும் என்ன சிவபெருமான் அந்த கூட்டத்தில் இல்லை. ஏன்னா அவர் தான் கடவுள். எல்லாரும் எங்க நோக்கி போனாங்க? கைலை மலையை நோக்கி ஓடினாங்க. ஓடுனதும் உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. அத்தனை பேரும் கைலாய மலைக்கு உள்ள போயிட்டாங்க. உள்ள போனதும் வெளியில அந்த நஞ்சானது அது கடல் பொங்கி வந்து அப்படி நிற்கி வெளியில உள்ள வர முடியும். சிவபெருமான் அனுமதி இல்லாம உள்ள வர முடியும். அப்படி நிற்கி உடனே தேவர்கள்லாம் வந்து முறையிட்டார்கள். சாமி எப்படியாவது எங்களுடைய துன்பத்தை நிற்க வேண்டும் என்று முறையிட்டார். உடனே பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சுந்தரமுத்து சுவாமிகளை சாமி பார்த்தார். உடனே அவர் என்ன பண்ணாரு, நேரம் அந்த கடலுடைய நஞ்சை அப்படியே ஒரு நாவல் பழம் போல திரட்டி அப்படி கொண்டு வந்து சாமி அதை பார்த்து அப்படி வாங்கி அப்படியே வந்தார். அப்படி கண்டத்திலே வைத்துக் கொண்டார். கீழே இறக்கவில்லை. ஏன் அப்படின்னா கீழே இறக்கிறது என்ன இருக்கும்? அத்தனை உயிர்களும் இன்று பெரும் துன்பத்தில் இருக்கும் என்ற காரணத்தினால் அத்தனை உயிர்களையும் காக்கும் பொருட்டு நமக்கு சாமி என்ன பண்ணாரு? நஞ்சை கண்டத்தில். இப்பெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி அது இதுன்னு வந்துருச்சு. சாமி நினைச்சாருன்னா அன்னைக்கே அந்த இதை நீலகண்டத்தை மாற்றிருப்பாரு. ஆனால் ஏன் மாற்றலை அப்படின்னா அந்த தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டார். இதெல்லாம் நேர் விருப்பம். சாமி அந்த கண்டத்தில் அந்த நீலகண்டம் அப்படியே இருக்குது சாமி. நாங்கள் உங்களை பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் செஞ்ச தப்பு எங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கொண்டதுனால சிவபெருமான் இப்பயும் கண்டத்தில் அந்த நீலகண்டம் நஞ்சு அணிந்து அந்த நீலகண்டம் இப்பயும் இருக்கும். இல்லைன்னா சாமி ஒரு நிமிஷத்தில் மறைச்சிடாரு. சரி, உண்மையிலே சிவபெருமானுக்கு வாகனம் எதுவும் சொல்லுவோம். சிவபெருமானுடைய வாகனம் அவர் எதில் அமர்ந்திருப்பாரு? காலை வாகனம். நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்க. காலை வாகனம். நீங்கள் காலை வாகனமா? எல்லாருமே காலை வாகனம். சிவபெருமானுக்கு வாகனம் காலை வாகனம். ஆனால் உண்மையிலே சிவபெருமானுடைய வாகனம் இருக்கின்றால் வெள்ளையான கடைசி சுந்தரமுத்து சாமிகளுக்கு அனுப்பாத பாருங்க, அதுதான் சிவபெருமானுடைய வாகனம். அது ரொம்ப நாளாக செட்டில் வச்சிருந்தாரு சாமி. ஆனால் எதுக்காக காலை வாகனத்தில் அமர்ந்திருக்காரு அப்படின்னா அந்த தர்ம தேவதைகள்லாம் சிவபெருமானிடம் வந்து கேட்டுக்கொண்ட காரணத்தினால் சிவபெருமான் என்ன பண்ணாரு? கேட்டுக்கொண்டதுனால அது சாமி அமர்ந்து அருள் செய்தார். 2வது, ஒரு காலத்தில் முப்புறம் தலை நெறித்த அண்ணாளில் இடமாக தாங்கினான் திருமால்கான் சாடலோ அப்படின்பாரு மாணிக்க சொல்லுவார். ஒரு காலத்தில் திருமால் வந்து கேட்டாரான், சாமி அந்த தேரில் போய் சாமி திருவடியை வைத்ததும் அந்த அச்சு முறிந்தது. அச்சு முறிஞ்சதும் உடனே அடியனை நீங்கள் தாங்க வேண்டும் என்று திருமால் கேட்டுக்கொண்டதனால் சாமி அவரை விடைவாகனமாக ஆக்கி ஒரு சமயம் அதில் அமர்ந்தார். இப்படி சிவன் கோயிலில் எத்தனை நந்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 7 வகையான நந்தி இருக்கும். இந்திர நந்தி, மால்விடை, அறவிடை, அப்புறம் மால்விடை, அறவிடை, இந்திர நந்தி, பிரம்ம நந்தி, அதிகார நந்தி, ஆன்ம நந்தி, குடம்பலா நந்தி என்கின்ற 7 வகை நந்தி இருக்கணும். படி அதான் இருக்கணும். ஆனால் நிறைய பேர் 2 இருக்கும், 3 இருக்கும், சில பேரில் 4 இருக்கும். ஏன் சார்? மடாலத்தில் 5 இருக்கும், 2 இருக்காது. பிரம்ம நந்தியும் இந்திர நந்தியும் இருக்காது. மற்ற எல்லா நந்தியும் இருக்கும். மால்விடையில் உண்டு. ஆனால் எதுக்காக சாமி இதெல்லாம் செய்தார் அப்படின்னா நேர் விருப்பம். அவங்க கேட்டுக்கொண்டதுனால அதில் அமர்ந்து அருள் செய்கின்றாரே தவிர அவருக்குன்னு எதுவுமே கிடையாது. இந்த உயிரில் என்ன விருப்பப்படுதோ அதைத்தான் சிவபெருமான் செய்வார். அவராக சொந்தமாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போயுமே பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் கோயிலில் போய் அவரவருக்கு வேண்டுதல் தான் கொடுப்பாரு. வேண்டுவாருக்கு வேண்டுவன ஈவான், வேண்டத்தக்கது அறிவோயி வேண்ட வேண்டிய என் வாழ்க்கை அறியோயி வேண்டிய என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாவது அருள் செய்தாய் தானும் அதுவே வேண்டிய என்றால் வேண்டும் பரிசு உண்டென்னில் மாணிக்கவாசகமாக எவ்வளோ பக்குவம் உடையவர்.
அவர் போய் சாமிகிட்ட போய் இந்த உலக இன்பத்தை போய் கேட்பாராம். சாமி எனக்கு இன்னும் பொன் பொருளாக உண்டு சாமி, எனக்கு இன்னும் செல்வம் நிறையா வேணும், நான் இன்னும் நிறைய 2 கோயிலெலாம் கட்டணும், செல்வம் கொடுன்னு கேட்பாராம். அவர் நமக்காக பாடியிருக்காரு, அவருக்காக. ஆனால் உண்மையிலே அந்த பாட்டினுடைய கருத்து என்ன அப்படின்னா, வேண்டத்தக்கது அறிவோயி அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும் அப்படின்னா அது என்ன காரணம்? அது என்ன? அறிவு என்றால் ஞானம் என்று பொருள். அறிவு ஞானம். ஞானமே வடிவாகிய பெருமானே நீ தான் நான் வேண்டத்தக்க பொருள் அப்படின்னா சிவபெருமானத்தை நான் வேண்டணும். அவர் தான் நமக்கு வேணும். மற்ற உலக இதெல்லாம் வேண்டாம். நமக்கு யார் வேணும்? சாமியே நமக்கு வேணும். அவரே நமக்கு கேட்கணும். அவருடைய அன்பை தான் நம்ம பெறணுமே தவிர அவருடைய அன்பை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் மற்றதெல்லாம் நமக்கு தானாக வரும். இந்த ஒரு உண்மை தெரியாம தான் சாமிகிட்ட போய் சாமி எனக்கு அதை கொடு, 2 பங்களா கொடு, 1008 கார் வேற எனக்கு கொடுக்க, 1008 ரொம்ப நாள் நான் விண்ணப்பத்தை வச்சிருக்கேன், 2 செட் இடம் வேற வாங்கி போட்டிருக்கேன், அது எப்போ எனக்கு தெரியல. சாமிகிட்ட போய் என்ன கேட்கணும்? அவர் சாமி பார்ப்பாரு, இந்த உயிராவது தன்னை கேட்குமா அப்படின்னு விரும்புவாரு. வரும்போதே ஒரு லிஸ்டோட தான் வருவாங்க. உள்ளுக்குள்ள வரும்போதே சாமி எனக்கு இன்னும் இதெல்லாம் செய்யல அப்படின்னு வந்துருப்பாங்க. அப்படி நின்னால் அதுக்கு ஒரு பிறவி வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. சாமிகிட்ட போய் எதை கேட்டோம்னா இந்த பிறவியில் உங்களுக்கு அனுமதிக்கக்கூடிய தகுதி இல்லைன்னா சாமி என்ன பண்ணுவாரு? அதுக்கு ஒரு பிறவி கொடுத்து அனுமதி. ரொம்ப நாள் ஒருத்தர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்பாரு. நல்ல குழந்தை ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்பாரு. சிவருமானு சரி இப்போ கேட்டுட்டே இருக்கா, சரி அப்படின்னு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்துருவாரு. 25 வருஷம் கழிச்சு அதே குழந்தைய கூப்பிட்டு வந்து ஏன் இப்படி ஒரு குழந்தைய கொடுத்தே வந்து இது அவங்களுக்கு ஏன் நீ தானே கேட்ட, நீ தானே ஒரு ஆண் குழந்தை கேட்ட. ஏன்னா உலக பொருட்களை நீங்க கேட்டீங்கன்னா சிவபெருமான் அதுக்கு கேரண்டி கிடையாது. நீங்க கேட்க வேண்டியது யாரை கேட்கணும்? அவரையே கேட்கணும். ஞானமே வடிவாகிய பெருமானே நீ வேண்டத்தக்க பொருள் நீ கொடுத்திருந்தாய், உன் மேல உள்ள அன்பு தான் எனக்கு வேணும். மாணிக்கவாசகர் பெருமான் திருவாசகத்துல முழுக்க என்ன கேட்டார் அப்படின்னா அன்பு ஒன்றை தான் கேட்டார். எல்லா பாட்டையும் நீங்க எடுத்து பாருங்க. அறவே பெற்றாரின் அன்பர் அன்பவின்றி அகம் நகவும் புறவே கிடந்து உலை நாயேன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒளியா பிரிவு இல்லா மறவான் இணையா அளவு இல்லா மாளா இன்ப மாகடலை. என்ன கேட்டாரு? மெய்யன்பு வேணும் அப்படின்னு கேட்டாரு. எல்லா பாட்டிலையும் மெய்யன்பு தான். நாடகத்தாலும் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புரிந்துவான் முதற்பெடுத்து வருகின்றேன் ஆடலிச்சியில் மணிக்குள்ளே இளையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தை என்று புரிந்து தந்தவர்களின் முறையானே அப்படின்னாரு. இப்படி எல்லா பாட்டுமே என்ன கேட்கிறாரு? அன்பு சாமி. அந்த அன்பும் சாதாரணம் வந்துடாது. நல்லா சிவபெருமான அன்பு வரணும்னு வச்சுக்கோங்க. பல்வேறு பிறவிகளை பணி செய்திருந்தாலும் சிவபெருமானை நினைக்கவே முடியும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு பணி செய்ய முடியும். பணி செய்ய தான் அவர் நினைக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அவருடைய அன்பை நாம் பெற முடியும். படித்தவரை கிடைச்சிருக்காரு. அப்படி மாணிக்காக அப்படி திருப்பதியாக பண்ணவரு நானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் விட்டாரா. அப்ப என்ன சொல்றாருன்னா முழுக்க சாமியிடம் எதையுமே இப்ப அப்ப என்ன பண்ணாங்க? நஞ்சு கலந்த நஞ்சு எப்படி இருக்கும்? பார்த்தாரு அப்போ சாமி பார்த்துமே சிவபெருமானுடைய அடியார்களுக்கு ஒண்ணு செய்யாது அப்படின்ட்டு என்ன செஞ்சாரு? அது ஒண்ணுமே செய்யல. நஞ்சும் அமுதமாக மாற்றி விட்டார் நனிவள்ளி அடிகளாரே அப்படின்னு மற்றும் பார்வை. அப்படி அவருடைய அடியார்களுக்கு அது ரெண்டாவது. நம்ம சாமி எல்லாரும் பாம்பு பார்த்தா பயப்படுவாங்க. நம்ம அடியார்கள் வந்து பாம்பை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஆள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா மடித்தாடும் அடிமைக்கு நன்றி மனதே நீ வாழ்நாளும் தடுத்தாட்டி தருவனார் தமிழ்ச்சிக்கு விடும்போது தடுத்து ஆட்கொள்ளும். யாராவது ஒருத்தர் தெரியாம யம பக்கத்துல போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, யாரும் இழுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, யமதர்மராஜா அடியார் யாராவது கொண்டு போயிட்டு சுவிட்சை ஆன் பண்ணும் போது சிவம் வந்து நிப்பாட்டுப்பா அது நம்மளால கொடுப்பாங்க. சுந்தரசாமி பாடுறாரு. அப்படிப்பட்ட பெருமான் யார்? நிறைய கடுத்தரத்து தமருகும் எரியகன் கரிய பாம்பும் பிடித்து ஆடும். இந்த பாம்பா பிடிச்சு விளையாடுவான். ஏன்னா அங்கமெல்லாம் அவருக்கு பாம்பு பிடித்து ஆடும் புலியின் சிற்றம்
சிற்றம்பலத்தோடையும் பெருமானை அப்படி சுவாமியுடைய கண்ணை தெரிஞ்ச அப்படி அந்த அஞ்சு கலந்த உணவை சாப்பிட்டார். அடுத்து என்ன செய்யலாம்னு அப்படியே அவங்க ரொம்ப யோசிச்சாங்க. அடுத்து அப்படி சமையல் எப்படி நம்ம எதுலனாலும் தப்பிச்சு வந்துடாரு அப்படின்னு சொல்லிட்டு யானை எப்படி நிறுத்தி முடிவு பண்ணினான். இத்தனைக்கும் அவங்க கொல்லாமை நிலையில இருந்து ஆனா அப்போ சமையல அடிக்கடி கொல்ல முயற்சி செஞ்சாங்க. அதனாலதான் அந்த சமயத்திலே போய் குறுகினார். கொல்லாமை என்கின்ற அந்த ஒரு சமயத்தை வச்சுதான் அந்த சமயம் நல்ல சமயம் சொல்லி போய் புகுந்தார். ஆனா கடைசி வரை எழுந்தாங்க ஒவ்வொன்றா வச்சு அவரை கொல்ல பார்த்தாங்க. முதல் நாங்க செங்கச்சுளையை வச்சாங்க, ரெண்டாவது நாள் பாடல்களை வந்து சோத்துல விசிட்ட வச்சாங்க, மூணாவது என்ன பண்ணிட்டாங்க இப்ப யானையை வச்சு மிதிக்க விடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அரசர் வந்துட்டாரு, சமணர்கள்லாம் சுத்தி வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் என்ன இருந்துச்சு, யானை மதம் பிடித்த யானை ஏவினாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சாதாரண யானை இல்லை, மதம் பிடித்த யானை. சுண்ணவன் சந்தனச்சாந்தும் சுடருங்கள் சூடாமணி வண்ண உரிமை உடையும் உடையார் ஒருவர் தவறாம் அஞ்சுவது யாதும் ஒன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு பாடல் பாடினாரு. அப்போ சொன்னாங்க யானை அப்படி வந்ததும் அதை எப்படி பார்த்தாரு, வந்திருக்கிறது விநாயகர் பெருமானே வந்தாரு அப்படின்னாரு. கருவுலகிற்கு தெரியும் கணபதி என்னும் களிரும் வளமேந்தி 2 சுடரும் வான் கைலாய வளையும் உடையார் ஒருவர் தவன் நாம் அஞ்சுவது யாதும் ஒன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னாரு. வேறும் யானை வந்தது பாருங்க, அப்படி அவருக்கு மாலையை போட்டு மற்ற இருக்கிறவங்க பூரா சுற்றி இருக்கிற அத்தனை பேரை எட்டி மிதிச்சு நசுக்கி அத்தனை பேர் காலி பண்ணிடுச்சு. சமணர்களை பூரா எல்லாத்தையும் மிதிச்சு நசுக்கிடுச்சு. நசுக்கி இவருக்கு மாலையை போட்டு போயிடுச்சு. அது ஞானசம்பந்த பெருமானுடைய இது அப்ப ஏன்னா தோல்வி வச்சு கொண்டு அத்தனை பேர் 8000 நம்ம இதில் புரிந்தாங்க. நம்ம கழுவு அப்படி கனவுலகிட்டு தெரியும் கணபதி என்னும் களிலும் வளர்வேந்து 2 சுடரும் வான் கைலாய மலையும் உடையார் ஒருவர் தவறாம் அஞ்சுவது யாரும் ஒன்றும் இல்லை. ஐயாரு யாருமே அஞ்ச வேண்டிய கவலையே இல்லை. ஏன் அப்படின்னா சிவபெருமான் நம்ம கூட இருக்காரு. அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருந்ததுன்னா நாம் எதுக்குமே கேட்பட வேண்டியது. ஒரே முச்சு போனால் போச்சு, அதுக்கு மாரி போனால் போயிட்டு போகுது. இறைப்பணி செய்யும்போது போனால் போயிட்டு போகுது, போனால் நல்லது தானே. அடுத்த சாமி இன்னொன்று ஒரு கேள்வி இல்லாமல் வைக்கிறாரு. ரெண்டாவது எதுக்குமே நீங்கள் என்ன செய்யணும், நான் என்ன சொல்கிறேன்னா கவலைப்படக்கூடாது. அஞ்சுவது யாரும் ஒன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்கின்ற திறத்தோடு நாம் இருந்தோம்னா நம்ம எந்த விதமான சரி. இப்போ என்ன பண்ணாங்க, மூணாவது முயற்சி உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு. முதல்ல என்ன பண்ணாங்க, செங்கச்சொல்ல வச்சாங்க. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு கட்டலும் வீங்கிற வேலையும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் இந்த இணையடி நிலையில நினைச்சாரு. என்ன ஆயிடுச்சு, சிவனுடைய திருவடி எனக்கு நிலாக சொன்னவர் அதுதான். ரெண்டாவது ஆள் வந்த சோற்றை வைத்தார்கள், அதிலும் தப்பித்தார். மூன்றாவது யானையை அது அதுக்கடுத்தான் என்ன அடுத்து இப்ப இதுலேயும் தப்பிச்சிட்டாரு. என்னன்னா பண்ணலாம் கடைசி மண்ணு போகுது கடலுக்கு தூக்கி எரிஞ்சிருக்கு அப்படின்னு கடைசி என்ன பண்ணிட்டாரு, கடல் கட்டி தூக்கி எரிய வேண்டிய சாமி அவருக்கு அறிவிச்சிருக்காரு. வீட்டிலேருந்து வெளியே வரேன்னா வைத்தியநாசனுடைய கோபுர தரிசனம் செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி கொடுத்தாரு. அப்ப இந்த பாடலை பாடினால் வடமேந்தி 2 சுடரும் வான் கைலாய வளையும் உடையார் ஒருவர் தவறாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் அப்படின்னாரு. யானை வணங்கி அவருக்கு மாலை போட்டு அடுத்து என்ன கல்லை கட்டி கடல்ல தூக்கி எரிஞ்சிருக்க அப்படின்னு மன்னர் கோபத்தை சொன்னார். பாருங்க, இல்லை கல்லை கட்டி கல்லுல மிதக்குமா மூங்குமா, கடல்ல கல்லு மிதக்குமா மூங்குமா, தண்ணியில கல்லு மூங்கும். ஆனா இங்க மிதந்தது என்ன காரணம் அப்படின்னா அவரை தூக்கி எரிந்தார்கள். அப்போ ஒரு பதிகம் பாடினார், பஞ்சாட்சர பதிகம் என்று பெயர். சொற்றுமை வேதியன் சோ
வானவன் ஒற்றுமை கைதோட கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயவே. இந்த பதிகத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா பஞ்சாட்சர பதிகம் என்று பேர். நமச்சிவாயத்தை நட்டுணையாவது நமச்சிவாயவே என்று கூறியதினால் கல்லும் பூவினுக்கு கருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு கருங்கலம் அரணஞ்சாடுதல், கோவினுக்கு கருங்கலம் கோட்டம் உள்ளது, நாவினுக்கு கருங்கலம் இன்னொரு அடிக்கை விலகி விவரம் உண்ணிய புயலவை ஒன்றும் இல்லை. நாம் பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நின்று நன்னி நின்று அறுப்பது நன்னி நின்று அறுப்பது இடுக்கன்பட்டு இருக்கணும் இறந்து யாரையும் இடுக்கி பிரான் என்று வினவுவோம் அல்லம் அடுக்கிற்கு கிடைக்கணும் அருளின் நாம் என்ற நடுக்கத்தை கெடுப்பது வெந்தநீர் அருங்கலம் விருதிகளுக்கெல்லாம் அங்கனருக்கு அருங்கலம் அருமறை ஆராங்கும் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீள்முடி நங்களுக்கு அருங்கலம் சமவிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலவிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலவிலர் ஆயிரம் குலத்திற்கு ஏற்பதோர் நலவிக கொடுப்பது வீடினார் உலகில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அங்கரை கூட சென்றனர் ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டனர் நாடினே நாடிட்டு இல்லக விளக்கது இரு கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது முன்னெறியாக முதல்வன் முக்கணன் தன் நெறியை சரணாதன் தின்னவே அந்நெறியை சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாய். மாப்பினை தழுவிய மாதோ பாகத்தம் கூப்பினை பெருந்தடி பொருந்த கைதர நாப்பினை தழுவிய நமச்சிவாயை பத்து ஏத்தவல்லாதவனுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லையே அப்படின்னு பாடினாரு. கல்லு என்ன ஆயிடுச்சு? மதத்து கல் இல்லையே. அந்தரன்னா யாருன்னா அந்த சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுவது அந்த அறியாமே அந்த சித்தையாக ஏன்னா அப்ப சொல்லி சொல்றாரு அறியானே அந்தனர் என்போர் அறவோர் அப்படிங்கிறார். அந்தனர் என்போர் அறவோர் அந்தனர் என்போர் அறவோர் அந்த அறியானை அந்தனதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையாளும் பெரியானை பெரிய தத்துவனை அப்படின்னு அந்த பாடலோட சொல்றாரு அப்பசாமி. என்னன்னா அந்தனுடைய சிந்தையில சிவபெருமான் என்னைக்கும் நீங்காமல் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் அன்றாடம் அவர்களை தொட்டு தொட்டு சிவபூஜை செய்கின்ற காரணத்தினால் அவருடைய சிந்தையில் எப்பொழுதும் சிவபெருமான் நீங்காமல் இருக்கும். நாம் என்ன செய்யணும்? ஈஸியாக போய் அவங்கள குறைச்சிட்டு வந்துடும். என்ன அவசியம் பண்றாரு? 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிடுறாரு அப்படின்னு வலிச்சக்கூடாது. அவர்களை தாழ்த்தி நாம் சொல்ல அந்த எப்பயுமே அவங்க அந்த பணியை நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அந்த பணியை நீங்கள் இருந்து செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய அருமை நமக்கு தெரியவே தவிர நம்ம ஈஸியாக வெளியிலேருந்து சொல்லிடுவோம். 10 நிமிஷத்தில் ஒரு வாரம் அவசியம் பண்ணிட்டு போயிடும். அவங்க இருந்து ஒரு அவசியம் பண்ண முடியும். அவர் கொஞ்சம் குறுக்குழி ஆரம்பிச்சோம். எப்படி இருந்தது? பிடிக்குதா? அப்போ நாம் என்ன செய்யணும்? அப்போ அவர்களை நாம் உணர வேண்டும். அந்த இடத்துல நாம் உணர வேண்டும். அவங்களுக்கு பணி செய்கிறாங்கன்னு சொல்லி சில பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் சூப்பிச்சு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சாமி மேலே அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னா சிவபெருமான் அவர் பிறகு செய்த வினைப்பயன் காரணமாக தான் இந்த பிறகு என்ன செய்கிறாரு? அவர்களை தொட்டு பூஜை செய்யுமாறு படுத்திருக்கிறார். பூர சொன்ன புண்ணியத்தின் காரணமாக இந்த பிறவில அவங்க என்ன செய்கிறாங்க? சிவபெருமானை தொட்டு பூஜை செய்கிறாங்க. அதைத்தான் நம்ம நோக்கமே தவிர பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் இங்கே வந்து பணி செய்கின்றார்கள். சிவபெருமானை தொட்டு பூஜை செய்கின்றார்கள் தவிர இல்லைன்னா இங்கே வந்திருக்கவே முடியாது. அதனால தான் அவர் அந்த அறியானே அந்த நிலம் சிந்தையானே அவருடைய சிந்தையில் வந்து சிவபெருமான் நீங்காமல். சரி, இப்போ இந்த 10 பாட்டையும் பாடினாரு. அப்போ சொன்னது கல்லும் மிதந்து வந்தது. எப்படி இருந்துச்சு? இதில் ஒரு உட்கருத்து என்ன அப்படின்னா, நம்ம பிறவி என்கின்ற இந்த கடலில் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். சாமி நமக்கு என்ன பண்ணுறாரு? இந்த இருவினை என்கின்ற வினையை நமக்கு கொடுத்து என்ன செய்கிறாரு? அதிலிருந்து 2 இருவினை என்கின்ற கயிறை இங்கே நமக்கு செலுத்தி இங்கே உழவு விட்டுவிட்டார். இதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நற்றுணையாக நமச்சிவாயவே என்று அந்த தோணியை பிடித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கரையேற வேண்டும். கரையேறணும் வேண்டாமா?
அதுக்கு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாட்டு அப்படின்னு வள்ளுவர். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இருவினையும் நமக்கு போகணும், நல்வினை இருக்கக்கூடாது, தீவினை இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதுங்க நல்லது செய்யக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். நல்லது செஞ்சாலும் பிறவி வரும், கெட்டது செஞ்சாலும் பிறவி வரும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் சிவபெருமான் செயல் என்று நினைக்கணும். எல்லாம் சிவன் செயல் என்று நினைத்து நாம் செய்தால் அந்த காரியத்துக்கு நமக்கு நன்மையும் வராது, தீமையும் வராது. 2 வினை வந்தால் நமக்கு பிறவி வரும். நல்லா கவனம் கற்றுக்கோங்க. 2 வினை வந்தால் நல்வினை அனுபவிப்பதற்கு ஒரு பிறவி வரணும், தீவினை செஞ்சால் தீவினை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி வரணும். இது 2ம் இல்லாமல் எல்லாம் இறைவன் செயல் நினைச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வினையே கிடையாது. வினை இல்லைன்னா பிறவி நமக்கு வராது. ஏதேது செய்திடினும் ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்து எழுதிடினும் மாதேவானின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிறேன், என் செயலே காண்கிறேன். அப்போ என்ன செய்யணும்? எல்லாம் ஊற்றி செயலாவது யாதொன்றும் அது பண்ணது குருஞான சம்பந்தர். அரியன் வாழ்ந்த பாட்டு வந்து குருஞான சம்பந்தர் பண்ணணும். நம்ம ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குருஞான சம்பந்தர். சரி, இப்படி கல்லும் மிதஞ்சிருந்தது. இப்போ நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இந்த இரு வினையில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். இந்த இரு வினையில் நாம் போகணும்னா வள்ளுவர் அழகான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காமிச்சார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார். பொருளாகிய சாத்திரங்களையும் புகழ் நூலாகிய திருமுறைகளையும் பாடினால் நாம் என்ன செய்யலாம்? இந்த இருவினை என்கின்ற இதை அவருக்கு நாம் என்ன செய்யலாம்? நாம் இந்த திருவடியை அடையலாம் என்று அந்த இடத்துல நமக்கு அழகாக இருக்கிறார். இப்போ என்ன பண்ணாங்க? உடனே அவர் எங்கே போய் ஒதுங்கினாலும் அந்த கரை எங்கே போய் ஒதுங்கிச்சான்? கல் மிதந்து ஒரு இடத்துல போய் ஒதுங்குங்க. அந்த இடம் தான் கடலூர் மாவட்டமாக இருக்கக்கூடிய திருப்பாதிரிக்குடியூர். அந்த ஊரில் போய் அந்த கரை செஞ்சு அதில் கரையிற்கு போனே இருக்குது. அவர் கரை சேர்ந்த இடம்னா இப்போ அங்கே ஒரு கோயில் இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா அந்த பெருமான் அப்படியே பார்த்தாரு. அப்போ சொல்லியிருக்காரு, ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய், அப்படி எனக்கு தந்தையும் தாயும் தான் சொல்றாரு. ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய், எனக்கு சகோதர சகோதரி கூட நீதான். மூன்றா உலகம் படைத்து உகந்தான் மனத்தில் இருக்க ஏன்றான் எவையவருக்கு அன்பன் திரு பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தன் தன் அடியோங்களுக்கு. தோன்றா துணையா சிவபெருமான் எப்போயுமே அடியார்களுக்கு துணையே இருக்கு. ஆனால் என்ன, நீங்கள் நம்பணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கையிலாம் எதை சொல்கிறாங்க, எதை சாமி சொல்கிறாங்க, போய் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு இல்லாமல் முழுமனதாக இறைவனை நாம் என்ன செய்யணும்? தவிர வேறு பொருள் கிடையாது. சிவபெருமான் கடவுள்னா சிவபெருமான் ஒருவரே கடவுள் அப்படிங்கிற முழு மனதோடு அந்த இதில் என்ன செய்யணும்? கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்கின்ற அடிப்படையில் என்ன செய்யணும்? விஷயத்தை கற்று பார்க்கணும். கற்க முடியலையா விஷயங்களை நான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து சிந்திக்கணும். இவர் சொல்கிறது சரிதானா, 1 மணி நேரம் சொற்பொழி பண்ணார், இவர் சொன்ன விஷயம் கரெக்டு தானா அப்படின்னு தனியாக உட்காந்து சிந்தித்தார். அதுக்கப்புறம் ஒரு பிரிவுக்கு வருது, சிவபெருமான் தயா அமைஞ்சார். ஏன் அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் அமையப்படாது. வேறு எந்த தெய்வத்துக்கும் அந்த ஒரு எக்ஸாம்பிளே இல்லை. அவர் ஒருத்தர் தான் ஜடாமுடி வச்சுருப்பாரு. மற்ற தெய்வம்லாம் கிரீடம் தான் வச்சுருப்போம். என்னைக்காலும் ஒரு நாள் கிரீடத்தை எடுத்துருவாங்க. சிவபெருமான் நிரந்தர கடவுள், ஜடாமுடி வச்சுருப்பாரு. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். வேற என்ன அந்த அடையாளம்? அவர் நெருப்பு வச்சுருப்பாரு. வேற எந்த தெய்வத்துக்கும் அப்படி கிடையாது. அவர் ஒருத்தர் உடுப்பு வச்சுருப்பாரு. அவர் வந்து தூக்கி வச்சுருப்பாரு. ஏன் அப்படின்னா அனைத்து உயிர்களையும் காப்பதற்காக சாமி தூக்கி திரும்பியை தூக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு பேர். ரெண்டாவது, அந்த தூக்கி வச்சது மட்டும் இல்லாமல் அதை கையை வர காமிச்சுக்காரு, இப்படி வச்சுக்காரு. தூக்கி திருடி பற்றி என்னிடம் வாங்க அப்படின்னு சொல்லி சாமி காட்டுறாரு. அந்த தூக்கி திருடி எடுத்த திருவடி என்று பேர். சாடை எடுத்துட்ட அந்த பொறுப்பாதை எதுக்காக? நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காக அந்த திருவடியை சாமி தூக்கி வச்சிருக்கோம். அதை இந்த திருவடியை நீங்கள் பற்றி பண்ணணும்னு சொல்லி இப்போ காமிக்க வர செய்யறாரு சாமி. அந்த திருவடி நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு பேர் கஜ கஷ்டம் என்று பெயர். ஏன் கஜ கஷ்டம்னு வச்சாங்க அப்படின்னா, யானை பாகன் கூட நல்லா யானை பாகன் கூட நினைச்சா யானை போய் உட்காந்துட முடியாது. யானை பார்த்து காலை கொடுக்கணும். அப்படின்னா தான் அவன் ஏறி உட்கார்ந்து முதுகில் உட்கார முடியும். அந்த யானை அனுமதி இல்லாமல் ஏறி உட்கார்ந்தான்னா யானை என்ன செஞ்சிடும்? ஓட்டு மிதிச்சு போடும். இல்லை நான் ஹெலிகாப்டர்லேருந்து உட்காந்துக்குவேன் அப்படின்னாலும் ஒரு வழி பண்ணிடும். அது அனுமதி இல்லாமல் இறங்க. ஆனால் நம்ம சாமி எப்படின்னா, நான் எப்பயுமே தூக்கியே வச்சிருக்கேன்ப்போ நீ எப்போ வேணாலும் அதை வந்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சாமி காட்டுவதற்கு தான் நடராஜ பெருமானுடைய. இப்படி என்ன பண்ணார்? அந்த தன்னுடையாவது நமச்சிவாய் என்று
கதை எழுதினார். அப்பொழுது இந்த பதியத்தை பாடினார். கடலூர் என்கின்ற தளத்தில் திரு பாதிரிக்குரிய பெருமானை எண்ணி ஈன்றாளமாய் எனக்கு இந்தயமாய் உடன் தோன்றினராய் மூன்றாவது உலகம் அடைத்து வந்தால் மனத்துள் இருக்க ஏன்றான் இவருக்கு அன்பன் திரு பாதிரிக்குரிய தோன்றா துணையாய் கருவாய் கிடந்து உன் கடலையே நினைந்தடியும் கருத்துளை உருவாய் தெரிந்து வந்த நாமும் பயின்றேன் உனது அருளா திருவாய் ஒழிய சிவாய நம என நீரறிந்தேன் கருவாய் சிவகதி நீ பாதிரிக்குரிய. அப்போ திருநீர் பூசும்போது என்ன பூசினாரு? சிவாய நம என்று திருநீர் பூசினா நமக்கு என்ன கிடைக்கும்னாரு? சிவகதி கிடைக்கும். ரெண்டாவது திருமணம் என்ன பாட்டு பண்ணாரு? கங்காளன் பூசணும் கவச திருநீற்றை மங்காமல் பூசணும். திருநீர் எப்போ பூசணும் அப்படின்னா காலையில் எழுந்து திருநீர் பூசணும், பல் விலைக்கு வந்து திருநீர் பூசணும், பல் விலைக்கு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி திருநீர் பூசணும், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திருநீர் பூசணும், படுக்கிறதுக்கு முன்னாடி திருநீர் பூசணும், படுத்து எந்திரிச்சதுக்கப்புறம். ஆக மொத்தத்தில் திருநீர் இல்லா நெற்றி. அதனால் நெற்றி நிறைய திருநீர் என்று நமக்கு ஞானிகள் உணர்த்துகின்றார். எப்படி சொன்னாரு? மங்கா திருநீர் எப்படி மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகி கங்கா விலைகளும் சாரும் சொல்வதி சிங்காரமான திருவடி சேரும். இறைவனுடைய திருவடி கண்டிப்பாக சேரும். சரி, இப்படி கடை ஒதுக்கினார். பாடினார். அப்புறம் ஒவ்வொரு தலமாக சென்று வழிபாடு ஒவ்வொரு தலமாக வந்தார். அப்பொழுது திங்களூர் என்கின்ற ஒரு தலம் வந்தது. அங்கே அப்பூஜைகள் அங்கே வழிபாடு செய்வது. அந்த கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்து முதற்கொண்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்த பெருமானை சந்திக்கிறது. சிதம்பரத்துக்கு வருகின்றார். அங்கிருந்து எங்க வந்தாரு? சிதம்பரம் வந்து வழிபாடு செய்ய சிதம்பரத்தை வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது உள்ள சிதம்பரத்துக்குள்ள போகும்போது சிவபெருமான் ஒன்று கேட்டார். எதை கேட்டுப்போம் நினைக்கிறீங்க? எங்க வந்து எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்டாங்க. அதை சுவாமி வந்து பதிவு பண்றாரு. ஒன்று இருந்து நினைவுங்கள் ஊனமே ஒன்றில்லை கன்றிய காலரை கடிந்தான். யாருக்காக? தன் அடியவருக்காக. சென்று தொழுவீங்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமாட்டம் திருக்குறிப்பேன். அப்போ மனம் ஒன்றி போனால் சிவபெருமான் நமக்கு எங்கே வந்தால் எப்படி இருக்குன்னு கேட்பார். நாங்கள் மனம் ஒன்றி போகாதனால தான் நமக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறது. நான் போனேன், எனக்கு ஒரு ரியாக்ஷன் தெரியலைங்க அப்படிவாங்க. கோயிலுக்கு போனால் எனக்கு ஒரு ரியாக்ஷன் தெரியல. என்ன அர்த்தம்? அப்போ வழிபாடு நம்ம சரியாக பண்ணலாம். நல்ல பழம் கட்டுங்க. மனம் ஒன்றி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிராணாயாமம் ரொம்ப முக்கியம். இறைவனை வழிபாடு செய்வதற்கு பிராணாயாமம் ரொம்ப ரொம்ப அவசியம். பிராணாயாமம் பண்ணால் தான் மனம் அடங்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி மனம் வந்து அப்படியே அலைவாயிடும், அது போல இந்த மனமானது என்ன செய்யும்? அலைவாங்கிட்டே இருக்கும். அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதான் பிராணாயாமம். 1:4:2 என்கின்ற அடிப்படையில் ஒரு மந்திரத்தை இழுத்து 4 மந்திரம் உள்ளே நிப்பாட்டி 2 மந்திரத்தை வெளியே விட வேண்டும். அதே மாதிரி பலநாசிலே ஒரு மந்திரத்தை சொல்லி 4 மந்திரத்தை உள்ளே நிப்பாட்டி 2 மந்திரத்தை வெளியே. இதே அப்படி ஒன்றுங்கிறது எப்படியாவும் அப்படி 8, 16, 32 அப்புறம் 16, 64, 32 அந்த நிலைக்கு போகும்போது சிவத்தை தவிர வேறு எந்த இதையும் சிந்திக்காது இந்த வீணான். அப்படிதான் ஞானிகள்லாம் பிராணாயாமம் பண்ணி திருமணத்தை என்ன எப்படி உயிர் வாழ்ந்தாங்க? நீங்கள் 3000 ஆண்டு எப்படி காற்றை குடித்து உயிர் வாழ்ந்து 3000 ஆண்டு ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடலை எழுதினார் நமது தேவம். அது இருக்கு, அது இல்லை. ஆனால் அது தேவம் இருக்கு. சிவன் அருளாமல் எடுக்க முடியாதுல்ல, அருள் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுல்ல. ரெண்டாவது அதுக்கு முக்கிய மூலகாரணம் வந்து அந்த தேவம் மாறுவதற்கும் பிராணாயாமம் ரொம்ப அவசியம். அது அட்டாங்க யோகம், நியமம், நியமம், தாரணை, பிரத்யாகாரம், பிராணாயாமம், அந்த பிராணாயாமம் ரொம்ப அவசியம். இப்படிப்பட்ட நிலையில் மனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனம் ஒன்றி இருந்து நினைவுங்கள் மூலமே ஒன்றில்லை கன்றிய காலனை கடிந்தான் தன் அடியவருக்காக. எவனையே எட்டி வதிச்சாரு. ஏன் எதுக்காக அப்படின்னா தன்னுடைய அடியவருக்காக யமனை எட்டி வதித்தார். யாருக்காக இருந்தாரு? தன் அடியவருக்காக. அவர் வாட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தாரு. மார்க்கெட்டே இந்த ஓம் சிவாய நம அப்படின்னு ரூபா கொடுத்து சாமியை சொல்லு. அந்த நேரத்தில் காலத்துக்கு இருந்தான். முதல்ல எப்படியும் எடுத்ததுமே ஏமா வந்துட மாட்டான். முதல்ல தூதர்கள் தான் அனுப்புவார். தூதர் ஏமா வந்தார். இவர் சிவபூஜை பண்ணியிருக்கிறத பார்க்கணும், இது பெரிய இடத்து சமாச்சாரம் அப்படின்ட்டு ஓடிய போயிட்டு ஓடிய போய் எவன்கிட்ட
சரி நானே போய் அப்புறம் என்ன செய்வார், ஒரு முக்கியமானதுக்கு தான் அந்த யமதர்மன் வருவார். கடைசி யமதர்மனே வந்துட்டார். வந்து என்ன பண்ணாரு, அந்த வாகனம் இருப்பாரு, வாகனம் என்ன வாகனம், அருமை வாகனம், என்ன வாகனம், அதுதான் அருமையே அப்படின்னு அந்த இதோட உள்ள வந்தாராம், அந்த வாகனத்தோட கோயிலுக்குள்ள வந்தாராம். அதுதான் அது ஒரு குற்றம். ரெண்டாவது பாசக்கீரை வீசும்போது சிவலிங்கத்துக்கு மேலையும் மேலே பட்டதுனால சுவாமி என்ன பண்ணாரு, எட்டி உதைத்தார். அடியாருக்கு ஒரு துன்பம்னா சுவாமி என்ன பண்ணுவார், உடனே வந்து எட்டி உதைத்து எவன் இறந்தே போயிட்டான். உடனே அந்த தலங்கத்துக்கு கடவுள் என்ற தலம் போனீங்கன்னா தெரியும், கால சங்கார மத்தியாக சிவபெருமான் சொல்றார். எவன் எட்டு இறந்தது உடனே அவருடைய மனைவி மடிப்பிச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் சாமி என்ன பண்ணுறாரு, அவருக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுக்கிறார், அவருக்கு வாழ்வு கொடுக்கிறார் சிவன். அப்படி எவனை எட்டி உதைச்சதும் அவர் என்ன பண்ணுறாரு, உடனே மறுபடியும் அந்த பதவிக்கு போயிடுறாரு. உடனே என்ன ஆயிடுச்சு, மார்க்கண்டேயருக்கு என்றும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய பதவியை சிவபெருமான் என்றும் 16 இருக்காரு, இப்பயும் மார்க்கண்டேயர். சரி, அவங்களோட நிலையில் அவர் என்ன பண்ணார், ஒன்று இருந்து சுவாமியை வழிபாடு செய்தார் சிதம்பரம். அப்படிலாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது சிவபெருமான் வந்து இங்கே வந்து எப்படி இருக்கார் அப்படின்னு இந்த திருக்குறிப்பை காட்டினார் என்று சாமி சொல்கிறார். அவர் வழிபாடு செஞ்சு அதை சிதம்பரத்திலே தங்கி இருந்து வழிபாடு செய்து கொண்டே இருந்தார். அங்க பிரதட்சணைலாம் செய்தார் கோயிலில், திருக்கோயிலில் சிதம்பரத்தில் முகம் முழுவதும் பட்டு சுவாமியை வளர்ந்து. இந்த உடம்பு எதற்காக அப்படின்னா, ஆக்கை யார் பயன் அரண் கோயில் வளம், கோயில் வளம் வருவதற்காக இந்த உடம்பு. ஆனால் இந்த உடம்பு கொண்டு நம்ம என்னென்ன காரியம் செய்யணும் யோசிச்சு பாருங்க. ஆக்கை யார் பயன் அரண் கோயில் வளம் வந்து பூக்கையால் அட்டி போட்டு என்னாத இவ்வாக்கை இருந்து என்ன பயன் சொல்லுங்க. இவனுக்கு படிச்சியாமல் இந்த உடம்பு ஏதோ வந்தோம், எல்லாரும் மாதிரி சாப்பிட்டோம், ஏதாவது மாதிரி தூங்கணும், போய் சேர்ந்தோம், போய் சேர்ந்துருக்கோம். வந்து எதை செய்ய வேண்டும், இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும். அந்த பதி உள்ளவே எதாவது தலையணி வணங்காய், தலையால் இறைவனை வணங்குவதற்கும், கண்களால் இறைவனை காண்பதற்கும், வாயால் வாழ்த்துவதற்கும், நெஞ்சால் நினைப்பதற்கும், காதால் இறைவனுடைய புகழை கேட்பதற்கும் தான் இந்த உடம்பு. செவிக்கு மட்டும் என்ன சொன்னாரு, செவிகால் கேள்விங்களோ சிவன் எட்டிரை செம்பவள எரிபோல் மேலி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேள்விங்களோ அப்படின்னு ஒரு வார்த்தைப்பட்டது. செவிக்கு மட்டும் என்ன சொன்னாரு, எப்போதும் செவிகால், எப்போதும் என்னுடைய போல கேட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா மனமானது மாறி வேற வழியில் போகணும். அதுதான் இறைவனை போல. ரெண்டாவது எல்லாருக்கும் மேலே இறைவன் மேல் அன்பு வருவதற்கு இது ஏதுவாக இருக்கும். இறைவனுடைய போலை கேட்டால் தான் சாமி இப்படிலாம் உயிர்களுக்கு பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது இது நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு என்ன ஆகிறது தெரியவே தெரியாது. சரி, இப்படி சாமி அங்கே சிதம்பரத்தில் அங்கே வந்து செய்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் திருஞானசம்பந்த பெருமான் சீர்காழியில் ஞானப்பால் வந்து தோளுடைய சிங்கன் பாடல் பாடுறாருங்கிற செய்தி எனக்கு வருது. 3 வயசு குழந்தை இருக்கு, நமக்கோட பாடல் பாடுதான். அந்த குழந்தைய நான் பார்க்கவே அப்படின்னு சிவபெருமான் வந்து சிதம்பரத்தில் சாமியிடம் உத்தர வாய்ப்பு வந்து அப்படியே இடமா வராது. ஞானசம்பந்த பெருமான் 2 பேரும் எதிர்கொண்டு அரசும் வந்து எதிர்கொண்டு அப்படின்னா 2 பேரும் வந்து எதிர்த்தாங்க. அவங்க பார்த்து அந்த சந்திப்பு அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு. ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியில் திருநாவுக்கரசர் அப்படி விழுதாரு. அந்த நேரம் இவருக்கு வயசு 70 வயசு. யாருக்கு, அப்புசாமிக்கு 70 வயசு. அவர் திருவடியில் போய் விழுந்தார். இவருக்கு அந்த நேரத்தில் 9 வயசு. ஞானசம்பந்த பெருமான் அது 3 வயசு போவாங்க, 3 வயசு தான். ஞானப்பால் உண்டு பதியம் பாடி 3 வயசு குழந்தை காலையில் திருவடியில் வந்து விழுந்தார். அவர் என்ன பண்ணாரு, ஞானசம்பந்த பெருமான் அவர் கை 2 பிடிச்சிட்டாரு. ஏன் எங்க போகும் பெரியவர் இவர் காலம் வந்தாரு, சின்ன இல்லை காலில் இவர் காலை பிடிக்கல, இவர் அவர் கையை 2 பிடிச்சிக்கிட்டாரு. ஏன் சொல்லுங்க போகும் சின்ன பையன் இல்லை, அவர் கை வந்து உழவார பணி செய்தது. அதனால கையை என்ன பண்ணாரு, திருடியாக எண்ணி கையில் விட்டுக்கணும். எல்லா திருத்தத்தையும் உழவார பணி செய்கிறாங்கள கையில், அதுக்காக தான் உழவார படம் கையில் வச்சுருக்காரு. இது வெளிதான். அதெல்லாம் பிடிக்குங்களா? இப்போ கையை இருக்க ஒத்துக்கொண்டாருன்னா அது பிரவார பணி செய்த இருக்கு என்ற காரணத்தினால் அப்படி கை ஒத்திக்கொண்டு உடனே 2 பேரும் சந்தித்தார்கள். உடனே வாங்க திருமறை காட்டுக்கு செல்வதற்கு ஒரு தரமாக 2 பேரும் சேர்ந்து வழிபாடு செய்தார். ரொம்ப நாளாக
அந்த திருமறைக்காட்டு என்கிற தளத்தில் வேதங்களால் கூட்டப்பட்ட அந்த கதவு அதுக்கப்புறம் திறக்கவே இல்லை. மக்கள்லாம் திருவடியாக வந்து தான் தரிசனம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்து எப்படியாவது இந்த திருக்கதவை திறக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமாள் என்ன செஞ்சாரு, சாமி நீங்கள் அதிகம் பாடல் சொன்னதுமே அப்பசாமி என்ன பண்ணிட்டாரு, பாடல் பாடாது. பன்னினேர் ஒளியாள் உமை பங்கரோ மண்ணினால் வளம் செய் மறைக்காடரோ கண்ணினாழ்மை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்வே. இப்படி ஒரு ராகம் இருக்கு. மற்றொரு ராகம் இருக்கு. அந்த மாதிரி பண்ணாலும் சிறப்பாக இருக்கும். கண்ணினே ஒளியாள் உமை பங்கரோ மண்ணினால் வலம் செய் மறைக்காடரோ கண்ணினாள் உமை காண கதவினை திண்ணமாக திறந்து அருள் செய்வினே. முதல் பாட்டுக்கு திறக்கல கதவு, 2வது பாட்டுக்கு திறக்கல, 3வது பாட்டுக்கு திறக்கல. சாமி அவர்கிட்ட 10 பாட்டையும் வாங்கிட்டு கடைசி பாட்டில் தான் என்ன பண்ணாரு, அங்கே போய் திறக்கல. எல்லாருக்கும் திறந்து உடனே அப்படியே பார்த்தாரு. நான் இப்பொழுது ஞானசம்பந்தமான மீண்டும் பாடுங்கள், அதை அழைப்பதற்கு நீங்கள் பாடுங்கள் அப்படின்னு. உடனே இவர் பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணார், ஞானசம்பந்தம் சதுரம் மறைதான் வணங்கும், சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மறைக்காட்டுடன் மறைதான் இது நண்பர் இறை வைத்தவர் செய்யும் என்று கதவு திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே அப்படின்னு அதிகம் பண்ணாரு. உடனே ஒரு பாடல் பண்ணவே என்ன ஆயிடுச்சு, பார்த்தாரு சாமி அப்படியே மறந்து அப்படியே கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. குழந்தை ஒரு பாட்டு பாடணும் அப்படியே முடிச்சு பதிய முடிச்சு அவருடைய வருத்தத்தை கழிப்பதற்காக சிவன் என்ன பண்ணாரு, ஒரு அந்தனர் வடிவில் வந்து அப்படியே தாக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காரு. குழந்தை அப்போ நம்ம பார்த்தாரு, யாரோ ஒரு வேதாளம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு பக்கத்தில் போனால் அங்கே இருக்க மாட்டார், சிவன் இன்னொருத்தர் இப்படி கடத்தி ஒரு 10 கிலோமீட்டர் கூட்டு போயிட்டார். பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாயூர் என்கின்ற தளத்துக்கு கூட்டு போயிட்டார். என்ன தலம், திருவாயூர் என்கின்ற தலம். இவர் பிறந்த ஊர் வந்து திருவாமூர், இது வந்து திருவாயூர். திருவாயூர் என்கின்ற தளத்துக்கு அங்கே போய் சென்றார். அந்த அர்த்தம் கூட்டு போனார் பாருங்க. அவர் உள்ள திருக்கோயில் போனதும் வெளியில் வந்தார். ஏன் அப்படின்னா சிவன் வந்து அந்த பண்ணுல அடியில் வந்து அவரை உள்ளே அழைச்சார். அந்த பாடல் பாடும்போது என்ன பண்ணது, எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளமாறுடினான் வருத்தத்தோடு இருந்தேன். சாமி என்ன பண்ணாரு, அப்படியே கூப்பிட்டு வந்து இந்த திருவாயூர் அதுக்கு உள்ளே போனவர் வெளியே வரும். எங்கே போனால் திருவாயூர் சொன்னார், அங்கே வாவென்று போனார் அதன்படு அப்படின்னு என்ன பண்ணாரு, உள்ளே போனவர் வெளியில் வரவே. சாமி எனக்காக காட்சி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு, எனக்காக காட்சி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அந்த பதியத்தில் அப்படி பாடுறாரு. பாடிக்கிட்டே வரும்போது திரும்பி பார்த்தா தெரியாது நின்றுட்டு இருக்கு. எப்பயும் ஞானசம்பந்தர் என்ன பண்ணுவார், அப்போ சாமி எங்கெங்கே போகிறாரோ அவர் பின்னாடி அடியாரோட கூட சேர்ந்து கிளம்பிடுது. இவர் கூட எத்தனை பேர் இருக்காங்க, 16,000 அடியார்கள். எத்தனை பேர், 16,000 அடியார் பின்னாடி போயிட்டு. இப்போ பின்னாடி இவர் அப்போ சாமி பின்னாடி நிற்கிறார். என்னதும் சாமி எனக்கு காட்சி கொடுக்க வேண்டாம், நீ எனக்கு காட்சி கொடுக்க மாட்ட எனக்கு தெரியும். ஆனால் இப்போ திறக்க பாடிய என்னினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பிட்டார் நின்றார். அன்னின்றாரு அங்கே நிற்கார் அர்த்தம், இன்னின்றாரு இங்கே நிற்கார் அர்த்தம். ஆனால் என்ன பண்ணாரு, உன்னின்றார் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். உன்னின்னா பக்கத்தில் பின்னாடி நிற்கிறாரு உன்னுடைய பிள்ளை ஞானசம்பந்தர் நிற்கிறாரு, நீ அவருக்காக காட்சி கொடுத்து தான் ஆகும் அப்படின்னாருல. உடனே ஞானசம்பந்தர் சிவமான அப்படி காட்டினார். அவங்களோட காட்டின இடம் தான் திருவாயூர் என்கின்ற. கேட்கவே நமக்கே எவ்வளோ இனிமையாக இருக்குன்னா அவர் அனுபவிச்சிருப்பார், எப்படி அனுபவிச்சிருப்பான்னு பாருங்க. ஞானசம்பந்தர் அப்படியே ஒரு குரு ராயன் சொல்லி அப்படியே தோள்பட்டத்தில் குறிப்பிச்சாரா வாய்ப்பு என்கின்ற இப்படி ஒவ்வொரு சிறுத்தமாக சென்று பாடிக்கொண்டு அப்பொழுது 2 பேரும் அப்படி பிரிஞ்சு சரி ஆளுக்கு ஒரு தரமாக சென்று போய் வழிபாடு செய்வோம் என்று திரும்பி உடனே இவர் என்ன பண்ணார், மதுரைக்கு கிளம்பிட்டார். ஞானசம்பந்த பெருமானை அழைப்பதற்கு குலச்சிறையாரும்
யார் வந்தாங்க? மங்கையர்க்கரசியார் வந்து அவரை பாண்டி நாட்டுக்கு அழைத்து செல்வோம் என்று, திருநீற்றினுடைய பெருமையை உணர்த்த வேண்டும் என்று, சமணர்களை விரட்டி ஓட வைக்க வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமானை அழைத்து கொண்டு போவதற்காக சென்ற காலத்தின் படுதில்லாத்திரம் இது எதிர்காலத்தின் சிறப்பும் இந்த எழுந்தருளப்பட்ட பேரினால் வெற்றிக்கும் திருவள்ளுவனுடையோ நன்றியில் அடங்கிய நாடும் நற்றவில் வேந்தரும் நீங்கு வெற்றிகொள் திரு நீக்கி ஒளியும் மேன்மையும் படைத்தல் என்பார். தமிழ் மேன்மையும் படைத்தனம் என்பார் என்று மேன்மையும் படைத்தனம் என்பார். மேன்மையும் படைத்தனம் என்பார் என்று அவரை ஞானசம்பந்த பெருமானை அழைத்துக் கொண்டு அவர் வந்து பாண்டிய நாட்டுக்கு சென்றார்கள். இவர் வந்து ஓர்த்தனமாக போக வேண்டும் என்று திங்களூர் என்கின்ற தளத்திற்கு வந்தார். அங்கே அப்போதைய அடிகள் இந்த விஷயத்தை கேள்விப்படார். கிழக்கு பாடிய அந்த அப்பர் சுவாமிகளை எண்ணி அவர் சூளை நோயால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட விஷயத்தை எண்ணி அவரே நமக்கு குருநாதர் என்று சொல்லி திங்களூரில் அப்போதையர்கள் திரு நாவுக்கரசர் பெருமானுடைய அறச்சாலை அமைத்து அவர் பேரில் எல்லாமே செஞ்சார். அறச்சாலை அமைக்கிறது, தண்ணீர் பந்தல் பேர் திருநாவுக்கரசு, எல்லாமே திருநாவுக்கரசு பேர்லேயே நூலகம் எல்லாமே வைக்கிறார். கடைசி தன்னுடைய பிள்ளைக்கு 2 பிள்ளை, ஒன்று மூத்த திருநாவுக்கரசு, இன்னொன்று இளைய திருநாவுக்கரசு, அவருக்கு திருநாவுக்கரசுன்னு பேர் வைக்கிறார். இப்படி எல்லாம் அது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாடு கோழி எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசு பேர். அப்போ எந்த அளவுக்கு குருநாதர் மேலே பக்தின்னு பார்த்துக்கணும். சரிட்டு அப்படியே இவர் வரும்போது எல்லாமே திருநாவுக்கரசு பேரில் இருக்கே அப்படின்னு அப்பர் சுவாமியே பார்க்குறாரு. திருநாவுக்கரசர் பார்த்துட்டு அவர் இல்லத்தில் வந்து உட்காந்துருக்காரு. அவர் வெளியில் வந்து பார்க்குறாரு, நீங்கள் யார் அப்படின்னதும், ஆனால் இவ்வளவு இதுவும் எழுதிட்டு உன் பேர் வைக்காது என்ன சொன்னார்? இவ்வளோ அரைச்சாலை தன் நூலகத்திலாம் உன் பேர் வைக்காது இவர் பேரை வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாரு. இது இவர் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவர் கோவம் வந்துச்சு. திருநாவுக்கரசர் பேர் தெரியாமல் நீ இருக்கியப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, நீங்கள் யார் முதல் அப்படின்னாரு. வேறு யாரும் கிடையாது, அந்த சூளை நோயால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட திரு நாவுக்கரசர் அப்படின்னு தான் அப்படின்னாரு. உடனே அந்த குடும்பத்தோடு வந்து அவங்க விழுந்து பிடிந்தார். அந்த நாங்கள் குலதெய்வமாக நினைக்கிறது நீங்கள் தான் எங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாங்க, இல்லத்துக்கு வரவழைத்து அவருக்கு அமுது பாலிக்க வேண்டும் என்று விரும்பினார். உடனே அவர் அமுது பாலிப்பதற்காக மூத்த திருநாவுக்கரசர் பெருமானை என்ன செஞ்சாங்க, போய் இலை பறித்து வருமாறு சொன்னார்கள் பெற்றோர்கள். உடனே அவர் போய் இலை பறிக்க போனார். ஒரு கொடிய நாகர் வந்து அவரை தீண்டியது என்ன ஆயிடுச்சு, அவர் உடனே ஓலப்பாயில் கூட்டி உள்ளே வச்சு வந்திருக்கு. திருநாவுக்கரசர் வந்திருக்காரு, இந்த நேரத்தில் நாங்கள் வந்து துஷ்டி விஷயத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரை அவரை உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஓலப்பாயில் கூட்டி உள்ளே வச்சுட்டாங்க. உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணாங்க, அப்பர் சுவாமிகளை வரவேற்று அவர்களுக்கு எல்லா விதமான உபச்சாரம் செய்தார்கள். அந்த நேரத்தில் அப்பர் சுவாமிகள் உங்களுடைய மூத்த பையனை கூப்பிட்டு இளைய பையன் இருக்கான், இன்னொரு பையனை காணும், மூத்த பையனை கூப்பிட்டு சாப்பிடுவோம் அப்படிங்கிறார். அவர் அப்போ சொன்னார், அப்போ இப்போது அவன் உங்களுக்கு உதவான், இப்போது உங்களுக்கு உதவும். ஏன் என்ன காரணம் அப்படின்னதும் அவன் உள்ள இறந்து கிடக்காம உடனே அவன் தூக்கிட்டு நேராக திங்களூர் பெருமானுக்கு முன்னாடி கொண்டு போய் அடுக்க வைத்து ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று கொலாம் மிகு வெண்தலை கையது ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே அப்படின்னு பதிவு பண்ணார். 1 குலாம் 2 குலாம் 3 குலாம் 4 குலாம் 5 குலாம் 6 குலாம் 7 குலாம் 8 குலாம் 10 குலாம் சொல்லி முடிக்கிற 10 குலாம் அவர் அடியவர் செய்கைதானே அப்படின்னு முடிப்பார். அடியவருடைய செய்கை என்று அடியார்களுக்கு 10 செய்கை ரொம்ப முக்கியம். அதில் அடியாரிடத்தில் மட்டுமே ஒன்று, எல்லா இடத்துலையும் போய் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அப்படின்னா தான் அந்த குணம் நமக்கு வரும். எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்டா என்ன ஆயிரும், அவர்களுடைய குணம் வந்துடும். இப்போ ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணார், அவர் பாலை போய் ஒழிச்சு அவங்க அப்பா குச்சி எடுத்து அடிக்க ஓடினார். ஏன் அவர் அடிக்க ஓடினார் அப்படின்னா, நீ எந்த திருட்டு பையனுடைய பாலை எடுத்து குடிச்சிட்டா என்ன ஆயிரும், அந்த புத்தி அந்த பிள்ளைக்கு வந்துடுமே என்று குச்சி எடுத்து ஓடப்படும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு புலவர் இருந்தார், அரசர் இருந்தார். அரசருடைய அந்த சபையில் ஒரு புலவர் அடிக்கடி வந்து போவார். ஒருவர் என்ன பண்ணாரு, அரசர் ஏன் சாப்பிட்டு போங்க அப்படின்னு இவர் உட்காந்து சாப்பிட உட்காந்தார். அந்த புலவர் எப்பயுமே நல்லா வந்து போய்கிட்டு இருந்தவர் தான். திடீர்னு அங்கே எப்படி இருக்கும், அரசவையில் சாப்பாடு எப்படி இருக்கும், தங்க டம்ளரில் தண்ணி தான் வைப்பாங்க, தங்க பிளேட்டில் சாப்பாடு வைப்பாங்க. திடீர்னு என்ன ஆயிடுச்சு, தன் எப்பயுமே ஒரு தோல் பை கொண்டு வருவார் அந்த புலவர். அப்படியே அந்த தங்க டம்ளர் எடுத்து உள்ளே போட்டார்.
வீட்டுக்குள்ளே அந்த அவரோட சோழனாப்பையில் உள்ளே போட்டு கொண்டு போயிட்டு வீட்டில் போய் யோசிக்கிறாரு, எப்படி அந்த டம்ளர் தூக்கினேன், எனக்கு இந்த புத்தி ஏன் வந்துச்சு அப்படின்னு கடந்து அவர் அடிக்கிறார். நமக்கு இந்த மாதிரி வரவே வராது, ஏன் இப்படி ஆச்சு, விடிய ஒரு தூக்கமே இல்லை, எப்படியாவது கொண்டு போய் காலையில் கொண்டு போய் அரசர்கிட்ட போய் கொண்டு போய் இந்த தங்க டம்ளரை கொண்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னு மறுநாள் காலையில் வராது. இப்படா விடியுன்னு பார்த்து அரசர்கிட்ட போய் அரசே சொல்லுங்க அவரே, இல்லை நீங்கள் நேற்று நான் வந்தேன்னா, ஆமாம் நீங்கள் நேற்று வந்தீங்க, சாப்பிட உட்காந்தேன்னா, ஆமாம் சாப்பிட உட்காந்தீங்க, நல்ல சாப்பாடு நல்லா திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னாரு. அதெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன புலவரே இப்போ சொல்லுங்க அப்படின்னா, இல்லை வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் தங்க டம்ளரில் தண்ணி வச்சிங்களா, ஆமாம் அதை நான் தூக்கி வச்சேன், சும்மா விளாடாதீங்க, நீங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டேங்க, நல்ல ஒரு நான் நல்லவராக தான் இருந்தேன், எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல, முதல்ல நேற்று சமைக்கப்பட்ட உணவு எங்கிருந்து சமைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அந்த உணவு எங்கிருந்து சமைக்கப்பட்டதுன்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொன்னார், உடனே காவலாளியை பற்றி கூப்பிட்டாரு, காவலாளி நேற்று எங்கேருந்து இந்த சமையலாக செஞ்சீங்க அப்படின்னு. உடனே காவலாளி வந்து, ஆமாம் சாமி 4 பேர் திருடிட்டு போய்கிட்டு இருந்தாங்க, அதை எடுத்து வந்து அந்த சேமிப்பு படத்தில் போட்டு தான், அதை எடுத்து தான் நேற்று சமைச்சோம், திருட்டு அரிசியை எடுத்து உணவு சமைத்ததுனால அவருக்கு என்ன புத்தி வந்துருச்சு, திருட்டு புத்தி வந்துச்சு. அதனால தான் என்ன அடியவர்கள் வீட்டில் மட்டும் வந்து மற்ற வீட்டிலலாம் போய் இதனால சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற காரணம் அதான், கற்றுக்கலாம் நம்ம அடியவர் செய்கிறாங்க அப்படின்னு பதிகம் பாடினாரு. உடனே என்ன ஆயிடுச்சு, உறங்கி எழுந்தவர் போல் அவர் அந்த பையன் மூத்துட்டு இருந்தவரை வச்சு இறந்தார், உயிரோடு இறந்தார். இப்படி இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்கக்கூடியது திருமுறை, திருமுறைக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. எத்தனை இதில் ஞானசம்பந்த பெருமான் எலும்பை பெண்ணாக்கி அப்படி மறுபடியும் உருவம் கொடுத்து கொண்டது பதிகம் பாடி. இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா திருமுறையில் சிறப்பு. ஏன் அப்படின்னா திருமுறையிலே சிவபெருமானே என்ன பண்ணுறாரு, அடியார்கள் மூலியமாக கொடுக்கின்றார். திருமுறை இறை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை எது அப்படின்னா திருமுறைகள். திருமுறைகளுக்கு நிகரானது எதுவும் இல்லை. அப்படி உடனே அப்படி அவரை அப்படி உயிர்ப்பிச்சு கொண்டு வந்ததும் உடனே அப்பசாமிகள் அப்படியே அங்கிருந்து சென்று கைலை மலைக்கு செல்வோம் என்று விரும்பினார். உடனே கைலை மலைக்கு அப்படியே நடந்து ரொம்ப தளர ஆரம்பிச்சிச்சு. வயசு கிட்டத்தட்ட 80 வயசு கிட்ட ஆயிடுச்சு. உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கை தளர்ந்தது, கால் தளர்ந்தது, நெஞ்சு அப்படியே ஊர்ந்து சென்றார். ரத்தம் சட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் சுவாமி என்ன பண்ணாரு, அவருக்கு முன்னாடி ஒரு முடிவு நடத்தி வந்து, ஏன்பா இதுக்குள்ள உள்ள சாமி வழிபாடு பண்ணுறது சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நீ வரணுமா அப்படின்னு சாமி சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷங்க, நான் எவ்வளோ உள்ள சாமி வழிபாடு பண்ணிட்டு நான் நிம்மதியாக தரேன் அப்படின்லாம் சொல்லலை. அவர் என்ன சொன்னார், ஆளும் நாயகன் கைலை மலை இருக்கை கண்டு அல்லால் மாலும் உடல் கொண்டு மீளேன் அப்படின்னாரு. அந்த உரைப்பு பார்த்தீங்களா, எப்படியாவது அந்த கைலாயநாதரை காண வேண்டும் என்கின்ற விருப்பு அவருக்கு. ஆளும் நாயகன் யாரு, சிவபெருமான். கைலை மலை இருக்கை கண்டு அல்லால் மாலும் உடல் கொண்டு மீளேன், இந்த உடல் மீளாது அப்படிங்கிற உறுதியோடு இருந்தார். உடனே என்ன பண்ணாரு, அவர் சுவாமி உடனே அந்த இடத்துல கைலைமலை காட்சியை காண்பிக்க வேண்டும் என்று விரும்பி சிவபெருமான் என்ன பண்ணாரு, இந்த மானசரோவர் ஏரியில் நீங்கள் மூழ்குவாயாக அப்படின்னாரு. அவரால் எந்திரிச்சு நடக்கலாம் முடியாது, ஏன்னா ரொம்ப தவள ஆரம்பிச்சிட்டாரு. கை காலையெல்லாம் தளர்ந்து எப்படி ஆட ஆரம்பிச்சிருச்சான், சதையெல்லாம் நாம கோயிலுக்கு போகணும்னு வச்சுக்கணும். என்ன செய்வோம், எனக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குங்க, என்னால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நம்மலாம் ஒரு சின்ன காய்ச்சலோட வந்திருக்காது. ஆனால் காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குங்க, கோயிலுக்கு நாளைக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனால் அவருடைய உரைப்பு எப்படி இருந்தது, சதையாடினாலும் சிவபெருமானுடைய திருவடி மறக்கக்கூடாது, அவருடைய அந்த பெருமானை போய் கண்டு தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற உழைப்பு அவர்கிட்ட வருது. எப்போ நமக்கு உழைப்பு அதிகமாக இருக்கோ, அவர் மேல் நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கோ, அப்போ தான் அவருடைய திருவடியை பார்க்க முடியுமே தவிர, ஆர்வம் உடையார் காண்பார் அரணடி என்று கூறுவார் திருமூலதேவர். அப்படி ஆர்வம் இருந்தால் தான் இறைவனை பார்க்க முடியுமே தவிர, ஆர்வம் இல்லாமல் இருந்தால் நாம் அதை பார்க்க முடியும். அப்படி என்ன செய்தார், உடனே அந்த மானசரோவர் பகுதியில் மூட வேண்டும் என்று விரும்பி எந்திரிச்சு நடக்கிறார். அப்படி அங்கிருந்து உண்டு எங்கே உள்ள போனாரு, மானசரோவர் மூழ்கி பஞ்சாட்சரத்தை உச்சரித்தார். ஓம் சிவாய நம அப்படின்னு உச்சரிச்சாரு. உடனே மூழ்கி எங்க இருந்துச்சாரு, திருவையாற்றில் இருந்தார். அங்க இங்க எந்திரிக்க முடியுமா சார்?
இறைவன் அருள் இருந்தால் எங்கேனாலும் முடி எங்கேனாலும் எதிர்க்கும். சுவாமியுடைய அருள் அப்படி பரிபூர்ணமாக இருந்த காரணத்தினால் அவர் எந்திரிச்சதுமே திருவையாற்றில் எரிச்சார். நம்ம போயிருக்கீங்களா? திருவையாறு இருக்கீங்களா? எரிச்சதுமே அவர் எப்படி காட்சி கிடைச்சதுன்னா கைலாய மலையில் உள்ள காட்சி அவருக்கு அங்கே கிடைக்குதும் எதை பார்த்தாலும் அவருக்கு அம்மையப்பராகவே தெரியுது. யானையை பார்த்தா அம்மையப்பராக தெரியுது, கோழியை பார்த்தா அம்மையப்பராக தெரியுது. அப்படி ஒரு காட்சி அவருக்கு. மாதர் பீரை கண்ணியான் மாதர் பீரை கண்ணியான் மலையான் மகளோடும் பாடி மாதர் பீரை கண்ணியான் மலையான் மகளோடும் பாடி போடு நீ சுமந்து ஏத்தி போதோடு நீ சுமந்து ஏத்தி புகுவாரவர் பின் புகுவே யாதும் சுவடு படாமல் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிர் வருவன கண்டேன் கண்டேன் அவதிரு பாதம் கண்டேன் அவதிரு பாதம் கண்டறி யாதன கண்டேன் பாதம் கண்டேன் திருப்பாதம் கண்டேன். பாடல் பாடினார் பாருங்க. எப்படி தெரிஞ்சதா? யானையை பார்த்தா அதில் சொல்லும்போது அந்த பாடல சொல்றாரு, புகுவார் அவர் பின் புகுவேன்னாரு. யார் பின்னாடி போகணும்? போதோடு நீ சுமந்து ஏற்றி வழிபடக்கூடிய அடியார்கள் பின்னாடி போகணும்னாரு, முன்னாடி போகணுங்கிறல. புகுவார் அவர் பின் புகுவேன். நாம் என்ன செய்வோம்? முதல்ல போய் சாமியை பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? முன்னாடி போய் சாமி தரிசனம் பண்ண வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் சிவன் நினைச்சிவர் பின்னாடி இருக்கிறவரை தான் பார்ப்பார். இது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் என்ன செய்வார்? எப்போ விட்டு கொடுத்து முன்னாடி போய் மற்றவர்களாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்று விரும்பி அவர்களையெல்லாம் அனுப்பி யார் பின்னாடி இருக்கிறார்களோ அவர்களை சிவபெருமான் பார்ப்பார். யார் முன்னே எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு மோதி முட்டி மோதி முன்னாடி போவாங்க, அவர்களுக்கு காட்சி கிடைக்காது. எல்லாருக்கும் வழி கொடுத்து பின்னாடி இருக்கிற அடியார்களுக்கு சிவபெருமான் புகுவார் அவர் பின் புகுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் பாடுவாரு. இப்படி கோழி கடையோடு கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று இந்த பதிகத்தை பாடினார். சிவபெருமான் சொன்னார் கைலாய காட்சியை அங்கே காண்பார். இப்படி பல தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து பல முறையில் சென்று வழிபாடு செய்தார். எல்லா திருத்தலத்திற்கும் சென்று வழிபட்டார். மறுபடியும் ஞானசம்பந்த பெருமான் ஒருவரும் இது செய்கிறாங்க. 2 பேரும் மறுபடியும் சந்திக்கிறார்கள். அப்படி 2 பேரும் சந்தித்து சைவத்தை நிலைநாட்டினார்கள். இறுதியாக திருப்போடு என்கின்ற தலத்திற்கு வந்தார் திரு நாவுக்கரசர் பெருமான். ஏன்னா ஐயா வந்துட்டாங்க, அவங்களுக்கு அடிப்படை திரு நாவுக்கரசர் பெருமான் திரு புகழூருக்கு வந்து கடைசியாக பெருமானை அடைய வேண்டும் என்று இனிமேல் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சாமி கடைசியாக அந்த திருத்தலத்துக்கு வந்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார். சாமி பார்த்தார், இவருக்கு ரொம்ப பக்குவம் வந்துச்சு. இதில் வேறு ஏதாவது எதுமையாவது ஆசை இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்ட்டு ஒன்று என்ன பண்ணார், அவர் திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கும் போது அங்கே என்ன செஞ்சார், ரத்தனங்களாக கிடக்குமாறு செய்தார். உடனே அதை பார்த்தாரு, அப்படி கொண்டு போய் அது மேலே அவருக்கு பற்றே இல்லை. அப்படி எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு, குப்பையில் போய் போட்டார். ஏன் குப்பையில் போட்டார்? அந்த செல்வம் எல்லாம் இங்கே வந்து குப்பை. ஏன் அப்படின்னா கைலாய மலையில் சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக அத்தனை தேவர்களும் வந்து வரிசையில் இருப்பாங்க. அப்படி நிற்கும் போது நந்திய பெருமான் என்ன செய்வாராம், அந்த பிறவை எடுத்துக்கொண்டு அவர் கீழே அணிஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவர் லேஸ் தட்டுவாராம். ஒரு வரிசை நின்று அந்த கிரீடத்தில் தட்டுவாங்க. தட்டும் போது அந்த எதை விழுமா, ரத்தினம் எல்லாம் அதில் இருந்து விழுவுமா. அதை மொத்தமாக கூட்டி கொண்டு போய் குப்பையில் போடுவாராம் நந்திய பெருமான். அப்போ கைலாய மலையில் ரத்தினங்கள்லாம் என்னது குப்பை. அதுபோல் இவர் என்ன செய்யாரு, இது குப்பை என்று விரும்பி நாம நினைச்சுவோம், ஒரு ரத்தினங்கள் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே, பொடீஸ்வரன் ஆகிடலாமே அப்படின்னு நாம நினைப்போம். அவர் என்ன பண்ணாரு, அதுமேல் பற்று இல்லாத காரணத்தினால் கொண்டு போய் எடுத்து
எப்போ நமக்கு இந்த உலகப் பொருள் மேல் நமக்கு பற்று வருகிறதோ நாம் இறைவனை அடைய முடியாது. யாதனின் நீங்கியான் மோதல் அதனின் இளன் அப்படின்பாரு வள்ளுவர். இந்த உலகப் பொருளை எல்லாம் விட்டு நீங்கள் நீங்கினால்தான் அந்த பொருளிலிருந்து நீங்கள் என்ன செய்ய முடியும், தப்பிக்க முடியும். இப்போ நீங்கள் அந்த பொருட்களை நீங்கள் பற்று வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளினாலே உங்களுக்கு துன்பம் வரும். இப்போ கிரிக்கெட் ஒரு ஆர்வமாக பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, இந்தியா பாகிஸ்தான் போல எப்படி நடந்துக்கிட்டு ஒன்று அதிலே விருப்பம் கொண்டு இருந்தாலும் வச்சுக்கோ, திடீர்னு தோத்துச்சுன்னு என்ன செய்வார், அந்த பொருளினாலே உங்களுக்கு துன்பம் வரும். ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சாப்பிட்டுட்டே இருக்காங்க வைங்க, ஒன்றுக்கு மேலே சாப்பிட்டோன்னு வைங்க, என்ன ஆயிடும், தொண்டையில் கட்டி வந்துச்சுங்க, ஒரு ஆப்ரேஷன் ரெடி பண்ணணும், ஒரு 20,000 ரெடி பண்ணி வைப்பாங்க டாக்டர். புரியுது அவங்களுக்கு? இப்படி எது மேலே நீங்கள் விருப்பம் வைக்கின்றீர்களோ அந்த பொருளினாலே நமக்கு துன்பம் வரும். அப்போ அந்த பொருளிலிருந்து நீங்கள் நீங்கி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு துன்பம் இல்லை. யாதனின் நீங்கியான் மோதல் அதனின் இல்லை யார் சொல்ற, வள்ளுவர் சொல்ற. அப்போ அந்த பொருளிலிருந்து நீங்கிட்டோம்னா நமக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை. பற்று யார் மேலே வைக்கணும் அப்படின்னா, பற்றற்றானாக விலகக்கூடிய சிவபெருமான் மேல் நாம் பற்று வைக்கணும் என்று சொன்னால் இந்த உலகப்பற்றானது தானாக நீங்கும். அப்போ யார் மேலே பற்று வைக்கணும், சிவபெருமான் மேலே. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று கிடக்கு. அதனால் பற்றற்றானாகிய சிவபெருமான் மேல் நான் பற்று வைக்க வேண்டும். அதை எடுத்துக்காட்டுறதுக்கு அப்போஸ்தலன் என்ன பண்ணாரு, அவர் கூட்டி கொண்டு போய் ரெண்டாவது அரபையர்களாம் வந்து ஆடுமாறு செய்தார். பெண் மேலே வந்து மோகம் எது இருக்கான்னு பார்க்கணும் பார்த்தாரு. உடனே அவங்க ஆடும்போது உடனே தயவு செய்து அம்மா நீங்களாம் போயிருந்தோமா அப்படின்னாரு. அவங்களாம் என்ன செஞ்சாங்க, செய்தார். கடைசி இறுதியாக எதையும் பற்று இல்லை என்று தெரிந்தது சாமி என்ன பண்ணார், அவருக்கு அங்கே வைத்து பேருந்தத்தை கலக்குமாறு செய்தார். சுவாமியுடைய திருவடியை அங்கே திருப்புகழ் என்கின்ற தளத்தில் அடைந்து இறுதியாக அங்கே இருந்து பதிகம் பாடி என் சொல்லி என்னுகேனோ எம்பெருமான் திருவடி எண்ணிலாள் கண்ணிலே மாற்றோர் கலை கண்ணிலேன் கடலடியே கை காணி நல்லாள் ஒன்றுலே உண்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூங்குகளூர் வேறிய புண்ணியனே அப்படின்னு பதிவு பண்ணாரு. இப்போ இந்த உடம்புல உயிர் இருப்பது அதிசயமா இல்லாத அதிசயமா? வேற ஒன்றா, ஓட்டப்பானையில் தண்ணி இருப்பது அதிசயமா இல்லாத அதிசயமா? ஓட்டப்பானையில் தண்ணி இருப்பது அதிசயமா இல்லாதது அதிசயம்? இருப்பது அவங்க இருப்பது அதிசயம். ஓட்டப்பானையில் தண்ணி நிற்குமா? அப்போ என்ன செய்யணும், அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும், பானை அடைக்கக்கூடாது. ஆனால் பானை அடைக்காம நீங்கள் அதை வந்து நிரப்பணும் தண்ணியை. எப்படி செய்வீங்க, நீங்கள் அப்படியே கொண்டு போய் தண்ணியில் முக்கிட்டீங்கன்னா மேலே வராது, தண்ணி முழு அதில் தேங்கி நிற்கும். தண்ணியை கொண்டு போய் பானையை கொண்டு போய் அதை விட்டுட்டீங்கன்னா ஃபுல்லாக அதில் தண்ணி இருக்கும் இருக்காதா? ஏன்னா தண்ணிக்குள்ள தானே இருக்கு. அதுபோல இந்த 9 வாசல் வைத்தால் நமக்கு வந்து உயிர் 9 விதத்தில் போகும். கண் வழியாக போகும், கண் வழியாக போகிறவங்க இப்படி கண்ணை திறந்த மாதிரி இருப்பாங்க பார்த்துக்கிங்களா. வாய் வழியாக போகிறவங்க வாயை திறந்த மாதிரி இருப்பாங்க. காது வழியாக போகும், மூக்கு வழியாக போகும், மலை வழியாக போகும், ஜலம் வழியாக போகும். சில பேர் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா மனம் போய்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே உயிர் போயிடும். இப்படி இந்த 9 வாசல் வழியாக நம்ம உயிர் போனால் நம்ம மறுபடியும் பிறவிக்கு வருவோம். ஆனால் எந்த வழியை போகணும் அப்படின்னா கபால வழியாக சென்றால் நமக்கு பிறவி வராது. இடர்களை பெண்களை வழியாக அந்த குண்டலின் சக்தியை எழுப்பி சுழுமுனா நாடி வழியாக செலுத்தி இங்கே என்ன செய்யணும், இந்த கபால வழியாக சென்று இந்த துவாதசாந்த தளத்தில் 12 பெருமையில் கொண்டு போய் கலக்க விட்டால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், இனி பிறவி இல்லாத நிலையை அடைய முடியும் என்கின்ற இந்த இதை வச்சு தான் சாமி அப்போஸ்தலன் இன்னொரு கடைசியாக புகழ் என்ற தளத்தில் இந்த பதிகத்தை பாடி மோட்சத்தை அடைந்தார் என்று நிதானம் முதல் நேரத்தில் போய் சிறந்து இந்த அப்போஸ்தலனின் வாழ்வும் வாக்கும் பற்றி நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வலிவினை கரைந்த திருவர் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்து ஆறுமுகம் 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 என்று ஆகமணி மாதவர்கள் பாதமலர் கூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நானும் ஏறுமொழி வாகன குகா சரவணாயனது ஈசன் எனமான என்று ஏழைகள் வியாகுல ஏத என வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ இருபடு
நீலவ வேணி நீலமயிலாக உமை தந்தவே நீசங்கடமோடனது தீவினை எல்லாம் மடிய நீடு தனிவேடும் அடங்கல் வேளா சிறிவரும் ஆரவும் ஆயும் ஆணுமுக தேவர் துணைவா சிவரி அண்டர் கூடம் சேரு மலகார் பழனி வாழ்வு மரணிய விரம தேவர் வரதா முருகா தம்பிரானே ஆறுமுகம் 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 என்று கூறி கைலாய காட்டும் என்னை கைவாழ்வு வெகுண்டான் தந்தனைக்கோர் விஞ்ஞான பானுவாயு விழாவின் திருவாவதிரிவான் உன் நமச்சிவாயவன் செயலாகி வரக்கூடிய திருமணம் இருமுடி தலைமுமாக வான்முகில் பலாதிரியோடிகளும் சுரக்கமன்னன் பொன்மொழி அரசிய குறைவில்லாத எதிர்வாழ்க நான்மறை அரங்கல் முந்த நற்றமும் இருக்குமல்க மேன்மகள் செய்வ நீதி விளங்குக உலகில்ல அரங்க பார்வதி பதையே கட்டி வச்சிட்டீங்களோ?